அந்த சமையல் ரூமுக்கு அவ்வளோ போட்டி இருக்கும். அது அதனால நெறைய பிரச்சனை வரும். சாப்பாடு தரமாட்டாங்க கரெக்ட்டா, வேண்டாதவங்களுக்கு. ஆரி எப்ப பார்த்தாலும் பாவம் அவருக்கு ரொம்ப கம்மியா குடுப்பாங்க. அதெல்லாம் நெறைய பிரச்சனை நடந்துச்சு. அதெல்லாம் தப்பு சப்பாத்திக்கு ஒரு தானே பெரிய தாத்தா? சண்டையே நடந்திருக்குமே! அவர் அதெல்லாம் ஜெயில்ல தப்பு தாத்தா. இருக்கும்போது சப்பாத்திக்கு. ம். அதெல்லாம் கண்ணால பார்ப்போம். நான் அதனால தான் வெறும் வெறும் சோத்த தண்ணி ஊத்தி சாப்பிட்டுவேன். ஆமாமா தாத்தா. நீங்க ஒருத்தங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு, வெறும் சாதம், அதுல உப்பு இல்ல போட்டு அ அ அவங்க அவங்க பண்ண வேல தான் நெறைய ப்ராப்ளம். ஆரிக்கு நடந்துச்சு. ஆரி ஓரளவுக்கு தான் கேட்டாரு. சரி இருங்க நான் உங்களுக்கு கரெக்ட்டான நேரம் பார்த்து இது சொல்லுவோம். அப்பதான் கேட்பாங்கல்ல வீக்கெண்ட்ல. ஸோ அதனால நான் வெறும் சோறுல தண்ணி ஊத்தி சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். குழம்பு, பொரியல் எதுவுமே தொட மாட்டேன். ஒரு 3, 4 நாள். அடுத்த சீசன் 24/7 லைவ் வேணுமா? வேணாமா? அத கொஞ்சம் சொல்லுங்க எல்லாரும். வேணாம். வேண்டாம். அடுத்த ஹோஸ்டும் சீசன் வேண்டாம். அம்மா தப்பான கேள்விம்மா. அடுத்த சீசன் வேணுமான்னு கேளுங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தானுங்கன்னா சாரி சார். கரெக்ட். நீங்க சொன்ன கொஸ்டின் தான். வித் த இம்ப்ரூவ்ட் தாத்தா நம்ம டெக்னாலஜி தெலுங்கு, ஹிந்தி அந்த மாரி போயிடுவோம் தாத்தா. வேணாம் தாத்தா. தமிழ் பார்த்தோம்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆவுது. நெக்ஸ்ட் சீசன் அதான் பண்ண போறேன். பேசாம தெலுங்கு எடுத்துட்டு போயிரலாம். கன்டென்ட் நெறைய இருக்குங்க. இல்லம்மா டாஸ்க் எனக்கு மலையாளம் ஒண்ணுதான் புரியல. இங்க வந்து வெளியிலேருந்து வந்த ஆளுக்கு ஓட்டு வராதுன்றாங்க. தெலுங்குல வந்து ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு எக்ஸ் மிலிட்டரி சின்ன பையன் வின் பண்ணியிருக்காரு. ஏன் இங்க மட்டும் இந்த பிரச்சனை? செலிபிரிட்டி தான் வின் பண்ணணும்னு ஏதாவது கல்யாண் தானே எழுதியிருக்கா? தாத்தா? ம். ஆ. எக்ஸ் மிலிட்டரி மேனா அந்த பையன். மலையாளம் கூட நல்லா இருக்கு. இல்ல இப்ப காமனர் என்னமோ வின் பண்ணணும். சுபிக்ஷா வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது தாத்தா. எனக்கு என்னமோ அப்படி இருந்தாங்கன்னா மக்கள் வின் வந்துட்டு பண்ணா சூப்பர். சுபிக்ஷா எல்லாம் வின் பண்ணா வொர்த் இட். அவங்க வர யாருமே கேம் விளையாடல. கேம் பத்தியே இல்ல. யாருமே விளையாடல. யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ் அதனால யூஸ்ஃபுல்லா இருக்கும் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு. எஸ். ஏன்னா இப்ப சுபிக்ஷாவுக்கு அப்ப வந்துட்டு மக்களை நம்ம இது பண்ண வேணாம். சுபிக்ஷாவ வைக்கும்போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. எதுக்கு இந்த வீக்கெண்ட் சுபிக்ஷாவ அனுப்பலன்றபோது, ஓகே. அப்ப வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு பாசிட்டிவ் இது கொண்டு வராங்க. ஏன்னா, அவங்க அம்மா, அப்பா பேசுனதெல்லாம் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணும்போது நமக்கே லிட்டரலி கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. நாங்க செகண்ட் ப்ரோமோ இங்க வந்துருச்சு. இங்க வரலையே. ஒருவேளை மணி பாக்ஸுக்காக இருக்குமா ஹேமா? இல்ல டிடிஎஃப் வின் பண்ணாங்கன்னா மணி டாப் 5 பாருங்க. ஐயோ! எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இங்க வந்துருச்சு. ஓகே நான் பார்க்குறேன். அப்கமிங் டேஸ்ல வந்து வித் இம்ப்ரூவ்ட் டெக்னாலஜி நம்ம அவங்க கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் மைக் மாட்டியிருக்காங்கல்ல. நம்ம கிட்ட இருக்க ரிமோட்ட வச்சு யார பிடிக்கலையோ அவங்களோட மைக்க வந்து ஆஃப் பண்ற மாரி ஒரு டெக்னாலஜி வரணும்னு நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்றேன். நானும் அத வழிமொழியிறேன். என்னங்க சண்டை போடுறான்? புரியவே இல்ல. யார் சண்டை போடுறா? விக்கல்ஸ் விக்ரம் இப்ப சொல்லிட்டு போன மாரி தான் விக்கல்ஸ். ஒய்ஃப்னு ஒரு வார்த்தை சொல்லிருச்சு. என் ஒய்ஃபையும் இழுத்துட்டு வரீங்க, என் ஒய்ஃபையும் அது இழுத்துட்டு தப்பு தானே? என்ன என்ன ப்ரோமோல சொல்றாங்கன்னா, அந்த நேத்தி சொன்ன விஷயமா நியூட்டன்? உங்களுக்கு தான் கரெக்ட்டா தெரியும். இல்ல திவ்யா வெர்ஸ் விக்கல்ஸ் விக்ரம். விக்கல்ஸ் பயங்கர கோவமா இது இருக்கான். எப்ப நடந்ததுமா அது? இது இது வந்து இன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு காலையில நடந்த மாதிரி நினைக்கிறேன் சார். இன்னைக்கு காலையில நடந்து இல்ல அப்படி இல்ல சார். இந்த எபிசோட் கேப் இருக்குல்ல சார். இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நினைக்கிறேன். மாட்டாங்களே காஸ்டியூம்ஸ்ல எல்லாம் இருப்பாங்க. வேற தாத்தா அடுத்த ட்ரெஸ் சண்டே ட்ரெஸ் மாத்துறாங்கல்ல சார். இப்ப இருக்கிறது வந்து சாட்டர்டே ட்ரெஸ்ல இருக்காங்களா எல்லாரும்? ஆமா ஆமா மாத்திக்கி இருக்காங்க ட்ரெஸ் இல்ல மாத்திருக்காங்க. சாட்டர்டே ட்ரெஸ்ல இல்ல. சாட்டர்டே ட்ரெஸ்லயும் சண்டே ட்ரெஸ் மாறி இருக்காங்க. கொஞ்சம் பேர் மாறல. பாருங்க பார்க்கலாம். கேப்ல. எனக்கு என்னமோ ஏதோ அந்த பேசுவாங்கல்ல, அப்ப ஏதோ இவரு சொல்லிருப்பாரு போல. அத எடுத்துட்டு வந்து கேக்குறாங்க போல. அது பிரச்சனை ஆயிடுச்சு. ஓ இன் பிட்வீன் பிரேக்ஸ். ஓகே. ஆமா. ஏன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் பார்த்து எபிசோட்ல தலையெல்லாம் சொல்லிருப்பார்ல நியூட்டன். அந்த இத வச்சு எமோஷன்ஸ் வச்சு ஏதோ சொல்லிருப்பார்ல. முந்தா நேத்து நைட் சொல்லிட்டு இருப்பார்ல. நம்ம லைவ்ல பார்த்தோமே. அதான் இது திவ்யாவை அடிச்சிருப்பாரு அவர். அந்த வேட்டில இருந்தா சாட்டர்டே வரு. இல்ல ட்ரெஸ்ஸிங் தான் சேஞ்ச் பண்றாங்க சார். அது பேண்ட் சார். அது பேண்ட் சார். அதாவது சாட்டர்டே ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு சண்டே போறாங்க. ஆனா வந்துட்டு என் ஒய்ஃப பத்தி எல்லாம் ஏன் பேசுறன்ற மாதிரி வந்துட்டு விக்கல்ஸ் ஒய்ஃப பத்தி அவங்க பேசல ஹேமா. இல்ல வந்து அவங்க நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லிருப்பாங்க சொல்றாங்க. அவர் அதை புடிச்சுக்கிட்டாரு. அது என்னன்னு தெரியல. பார்த்தாதான் தெரியும்.
என்னன்னே புரியல. அந்த அந்த கான்வர்சேஷன் இல்ல எனக்கு என்ன அவன் ரொம்ப தோணுச்சுன்னா, அந்த ரொம்ப 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 ஆக்ரோஷமா இருக்கான். ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா அதாவது இருக்கான். ஏமா அவங்க ஒய்ஃப் என்ன இருங்க சொன்னாங்க, பார்த்துட்டு வரேன். சரி, ம். நான் பார்த்துட்டு வரேன். நீங்க சொல்லுங்க நியூட்டன். ஏன்னா இது ஏற்கனவே அவங்க ஷாம் சொல்லிட்டு போனாரு. திவ்யா இது சொல்லிட்டு தான் போனாரு. இது வேற மாரி போய்க்கிருக்கு. நீங்க போய் பாருங்க. நேத்து நான் வேற ஃபைட் போயிருக்குன்ட்டு. இல்ல, அதேதான். இல்ல. இப்போ கேட்டாங்கல்ல, கேள்வி கேட்டாங்கல்ல ஹேமா, ம். உங்களுடைய ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் இருக்கு? அது 2 கொஸ்டின்ஸ் கேட்டாங்கல்ல. ஃபேமிலிய வச்சு தான் கேட்டிருப்பாரு விஜய் சேதுபதி. கரெக்ட்டா? ம். ஆமா ஆமா அதுலதான் திவ்யாவை தான் அ விக்ரம் அட்ரஸ் திவ்யாவ பண்ணிருப்பாரு. வந்து விக்ரம் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த கான்ஃப்ளிக்ட்ட தான் அவங்க எடுத்துட்டு வராங்க. உங்களுக்கு வந்தா மட்டும் எமோஷன்னு சொல்றீங்களே, அப்ப எனக்கு வந்தா கிடையாதான்னு கேக்குறாங்க அவங்க. அதான் அதுதான் எனக்கு புரிஞ்சுது. ஃபேமிலி அந்த பத்தி யார் கொஸ்டினுக்கு அதான் பேசினாலும் சண்டை. தப்புங்க. யார் பேசினாலும் தப்பு. இல்லையேமா ம். அவங்க எதுவுமே பேசவே ஐயோ வரல. ஹேமா, ம். அவங்க நீங்களும் ஒய்ஃப ஒய்ஃபும் பத்தி தப்பா பேசுனீங்களே சொல்லல. அப்படின்னு தான் சொல்ல வந்தாங்க. எதுக்கு என் ஒய்ஃப சொல்றீங்க அப்படின்னு புடிச்சுக்கிட்டாப்ல. ஒரு இல்ல வாரத்துல அந்த இங்க ஏன்னு சொல்லிட்டா பாருங்க. இது புடிச்சுக்குவான் ப்ரொமோ தெரியுமா, வச்சு அந்த மாதிரி. நீங்க 2 பேருமே பேசாதீங்க. ஓப்பனா சொல்றேன். அததான் நானும் சொல்றேன். என்னன்னே தெரியாது அதத்தான் நமக்கு அது கன்டென்ட்டே எனக்கு புரியாது. இந்த இடத்துல திவ்யா பேசினாலும் தப்பு. அவ வந்துட்டு அவங்க ஃபேமிலி பேசினாலும் தப்பு. அவங்க 2 பேரும் கண்டஸ்டன்ட் கிடையாது. அதனால திவ்யா பேசியிருந்தா ரொம்ப ரொம்ப தப்பு. அது நான் ஓப்பனாவே சரி, சொல்றேன். அதெல்லாம் பத்தி நான் பேசல. நான் என்ன சொல்ல எஸ். வந்தேன்னா, எனக்கு நாங்க இல்ல நேத்து வந்து நான் சொல்ல வர பாயிண்ட்டையும் கேளுங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க இல்ல சிரிக்க இல்ல, விட மாட்டீங்க. நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் ப்ரொமோல அதான் அது நான் ப்ரொமோ வச்சு டிசைன் பண்ண அவ இவ்ளோ கோவமாகுறான்னா, இது அர்த்தமுள்ள கோவமா? அர்த்தமில்லாத கோவமா? ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். திவ்யா அந்த இடத்துல நீங்க இப்ப சொல்றது டாஸ்க்கா இருக்க வாய்ப்பு இல்ல. சம்திங் வேற ஏதாவது போயிருக்குன்ற மாரி தோணுது. சப்போஸ் டாஸ்க்கா இருந்தா, இவன் பண்றது தப்பு. அது திவ்யாவுக்கு சாதகமா போகும். கேம் ஷோ இப்படித்தானே ஆகும். அதத்தான் சொல்ல வரேன். ஃபினிஷ் இட். இன்ஸ்டா பேசுங்க. ஏம்மா இது வந்து ஆக்சுவலா சண்டே எபிசோட் பார்த்தவங்க சொல்லியிருந்தாங்க. அது விஜே ஸ்டார்ட் பண்ணும் போதே நேற்று ஆக்சுவலா இதுக்கப்புறம் நம்ம போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கை காமிச்சிட்டு அவங்கள்ட்ட ஆடியன்ஸ் கிட்ட வந்து இது வந்து இன்னும் எடிட் பண்ணல ஆனா பெரிய சண்டைன்ற மாதிரி சொன்னாராமா விஜேஸ். அது வந்து இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும் போதே காமிப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபைட்டு தான் நேற்று நைட்டு 2 o'clock கூட செம பெரிய சண்டை போச்சாமா. அது வேற ஃபைட்டு. அந்த ஃபைட் வந்துருச்சு. இந்த ஃபைட் இப்ப ஆக்சுவலி வந்து சாட்டர்டே வந்துட்டு இவங்க ஷோ பார்க்க போனாங்களாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா? அந்த ஃபைட் வந்து 4 மணி வரை போயிருக்கு. அது வந்துட்டு கம்ருதீன் மிஸ் பார்வதி. அச்சோ! இன்னைக்கு அதான் சொல்லிட்டு போனாங்க. இன்னைக்கு வேறவங்க ஃபைட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போனாரு ஷாம். சுபா சிஸ்டர் சொல்லுங்க. இல்ல விக்ரம் வந்து அவ்வளோ ஈஸியா கோவப்படுற கோவப்பட ஆள் மாட்டான். கிடையாது. அது இவ்ளோ ஆக்ரோஷமா இவ்ளோ பண்றான். நாளா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? 84 டேஸா பார்த்துட்டு இருக்கோம். அவர் வந்து கோவப்பட்டா கூட உடனே ஒரு மாரி சொல்லி, எங்க அம்மா மேல சத்தியமா நான் சொல்லலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவாரு. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம டக்குன்னு சிரிச்சுருவோம். அவரோட கோவம் கூட நம்மளுக்கு அவ்வளோ பெருசா தெரியாது. பட் ஆனா, அவங்க ஒய்ஃப இழுக்கவும் அவரு வந்து எங்கேயோ ட்ரிகர் ஆயிடுச்சு அவருக்கு. இந்த வாரம் அவங்க இல்ல. ஒய்ஃப் வந்தப்ப அழுதுருவாங்கல்ல. ம். உன்ன இப்படி சொல்றப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா வருத்தமா இருக்குப்பா. இருக்கு. நீ இல்ல, மத்தவங்களுக்கு இல்ல. நல்லது என்ன தான் ஹெல்ப் பண்ண கொஸ்டின் தான் சொல்ற. ம். என்ன கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு? அதான் கேட்க வந்தேன். நீங்களே சொல்லுங்க. இது என்ன கொஸ்டின் தெரியல ஹேமா. நான் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அழுதது தான் அவருக்கு அன்னைக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அவரு. அந்த பொண்ணு இல்ல அழுகவும். இவங்களுக்கு பதில் இவங்க வந்து விளையாண்டா நல்லா இருந்திருக்கும்ன்றது தானே கொஸ்டின் வந்துச்சு நேத்துதுல. இல்ல ஃபேமிலி ஆமா இன்னொன்னு, ஹேமா. அது ஃபேமிலி இருந்துச்சு. வந்துட்டு ஹவுஸ்மேட் போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நியூட்டன் சொல்லுங்க. அதாவது ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சில பேர் மாறி இருப்பாங்களா, அந்த அந்த மாதிரி ம். கொஸ்டின் கேட்பாரு தெரியுங்களா. ம். அந்த அந்த கொஸ்டினுக்கு வந்து விக்ரம் வந்து திவ்யாவை அட்ரஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் திவ்யா வந்து விக்ரம் அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. அது இவன் இல்லங்க. தான் அந்த சொன்னானே அப்படின்ட்டு. அந்த கொஸ்டினுக்கு இல்ல அந்த நியூட்டன். இன்னொரு கொஸ்டின் இல்ல. கொஸ்டின் இன்னொரு கேட்டிருப்பாங்க. கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு. வீட்டுக்கு போயிருக்கலாம். இவங்களுக்கு பதிலா இவங்க வீட்டுக்கு வீட்டுக்கு போயிருக்கலாம்னு இவங்களோட போயிருக்கலாம். சொல்லுவாங்க. கேம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிரலாம். அவங்க ஃபேமிலியோடயே போயிருக்கலாம்னு ஆ சொல்லுவாங்கல்ல. அந்த கொஸ்டினுக்கு அதுதான் தான் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். இல்ல, திவ்யா இல்ல. பெருசா பேசுவாங்க. அப்ப கூட நெக்ஸ்ட் இவரு கை சீசன் வச்சு யார் வந்தா காமிப்பாரு. நல்லா இருக்கும்னு வேற ஒரு கொஸ்டின் வந்துச்சு இல்லையா? அந்த இது இல்லையா? ஐ மீன் டு அதுல இல்ல சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு பதிலா தான் ஹேமா வரும். இவங்களுக்கு இவங்களுக்கு பதிலா பதிலா. அவங்க ஓகே. வீட்ல இருக்க வேற யாரும் வந்தா நல்லா இருந்திருக்கும்னு ஆ. சொல்லி கேட்பாரு. அடுத்து வந்து இவங்களோட அந்த கேம் இவங்க ஃபேமிலி வந்து போனதுக்கு அப்புறம் இவங்க கேம் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாரு. ம். அதுல தான் 2 பேரும் மாத்தி மாத்தி அக்யூஸ் பண்ணிப்பாங்க. இவரு அதுல அவங்க அவங்க என்ன சொல்ல வராங்கன்னே நம்மளுக்கு புரியவே புரியல. ஏன்னா திவ்யா பேசுறப்ப ஃபுல்லா கட்டு கட்டு கட்டா இருந்துச்சு. ம். நெறைய எடிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இவர் ரொம்ப ரொம்ப நேரம் கோவப்படுறாரு. பேசியிருப்பாங்க போல இருக்கு. அவரு சொல்லுவாரு, "இவ்ளோ லென்த்தியா பேசுனா என்ன கேள்வி கேட்டேன்னு எனக்கு மறந்து போச்சுங்கிற" மாரி அவரு சொல்லுவாரு. காதுல ரத்தம் வர எடிட் மாரிலாம் பண்ணதே காமிப்பாரு. அவ்வளவு பெருசா? அது திவ்யாவுக்கு ரொம்ப எடிட் பண்ணி மைனஸ் பாயிண்ட் போட்டதே தாங்க. பெருசு. ஒருத்தவங்க வீட்ல வந்து சொல்றாங்க. அவங்க அப்பா கிட்ட இல்லப்பா, நான் இங்கேருந்து இப்படி சொல்றேன். ஏம்மா அக்செப்ட் பண்ணு. வெளியிலேருந்து பார்த்துட்டு வர்றான். அவங்க அண்ணனும் சொல்றான். நீ ரோபோ சங்கர் மாரி பண்ணு. அவ வெளியிலேருந்து எடுத்துட்டு வர சொல்றதே நீ கேட்கலைன்னா, அப்புறம் உன் கேம்ல வந்துட்டு இதுதான் மைனஸா போகும். உன் வீட்லருந்து சொல்றாங்கல்ல.
நீ ஒரு கேம் ஷோக்கு வந்திருக்க. அங்கேயுமே அவங்ககிட்டயே அக்செப்ட் பண்ணிக்க தன்மையா அந்த பொண்ணுகிட்ட துளி கூட இல்லங்க. இதுதாங்க அந்த பொண்ணோட மைனஸ் அதாவது பாயிண்ட்டே. வேற யாராவது சொல்லி அக்செப்ட் பண்ணலாம் பிரச்சனை இல்ல. அவங்க வீட்ல சொல்றாங்க, அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் சொல்லியுமே கேட்கலன்னா அது என்னத்த சொல்றேன்னு தெரியல. அவங்க அண்ணன் அத சொல்றான்ல. விஜேஸே நேத்து சொல்லிட்டாரு கடைசியில. லென்த்துன்ட்டு அது அவரு அந்த ஆக்ஷன்ல. என்ன கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு? அதுல வந்துட்டு கரெக்ட்டா சபரி வந்துட்டு ஒரு ஆன்சர்ல முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பான். அவங்கள நியூட்டன் எனக்கு மொத்தம் என்ன 3 ஃபீல் ஆயிடுச்சுன்னா, 3 கொஸ்டின் கேட்டாங்களே நியூட்டன். 3 கொஸ்டின் கேட்டாங்கல்ல நேத்து. அது நானே இப்ப திரும்ப இதுக்காக போய் இன்னொரு முறை எபிசோட்ல போய் ஓட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன். போய் பார்க்கணும். ஒண்ணு என்ன 2 கொஸ்டின் கேட்டாங்கன்னா, தானேங்க இது வந்துட்டு ரிலேட்டடா கேட்டாங்க. நித்யா 3 வந்துட்டு கேட்டாங்களா? 3 கேட்டாங்க சுபா. ஒண்ணு வந்து வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு கேட்டாங்க. ஆமா அடுத்த கரெக்ட். 3 கொஸ்டின் வந்து கொஸ்டின்ஸ். அதான் அவங்களுக்கு அதுல இவங்களுக்கு ஒரு பதிலா கன்ஃபியூஷன் இவங்க என்னன்னா, ஃபீட்ல யார் வந்திருந்தா இவங்களுக்கு நல்லா பதிலா இருக்கும்? யாரு வந்திருக்கலாம்னு கேட்டாங்க. இதுக்கப்புறம் இவன் கேம்ல ஒண்ணும் இல்ல, அவன் கூடவே போயிருக்கலாம். 3 கொஸ்டின் கேட்டாங்க சுபா. அதுதான் எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு ஓகே. கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டாங்க. கரெக்ட். அந்த கடைசி கொஸ்டின்ல தான் நீங்க சொன்ன மாதிரி திவ்யாவை இவர் போகணும்னு சொல்லுவாரு, திவ்யா வந்து விக்ரம் போகணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதுலதான் வந்து அவர் ஒரு வார்த்தை சொல்வாரு. அந்த லைவ்ல பார்த்தபோது சொல்லியிருப்பாருல, அதே விஷயத்த கொண்டு வராரு போல இருக்கு. அதாவது அவருக்கு ஒண்ணு பண்ணாங்க அப்படின்னு கொண்டு வருவாரு. அததான் அவங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பண்ணதையும் இதையும் நீங்க சேர்க்காதீங்க, நார்மலைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை தான் அவர் கொண்டு வந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனையா போயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டாஸ்க் முடியும் போதே அவங்க அதை பேசணும்னு நினைப்பாங்க. பட் ஆனா கம்ருதீன் இஷ்யூ வந்துரும். அந்த சாரி சொன்னது ஜென்யூன் இல்லைன்னு அரோரா சொல்லுவாங்க தெரியுமா, அதை பேசிட்டு இருப்பாங்க. சோ விக்ரம் கூட அவங்க பேசியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த அரோரா விஷயம்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லியிருப்பாங்க. இது முடிஞ்ச உடனே அதுதான் நம்ம காட்டியிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த எடிட்டிங்ல என்ன பிரச்சனைனா, ஒரு இதுல வந்து கான்ஃபிளிக்டா காட்டியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர்லயே பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். பாதி தான் வரும், பாதி வராது. சோ என்ன முடிச்சிருக்காங்கன்னே நமக்கு தெரியாது நிறைய எஸ். நிறைய பேரோட இதுல. இல்லங்க. ஷோ வந்துட்டு மத்தவங்க பேசுவாங்கல்ல, திவ்யா, விக்ரம தவிர. அப்போ நமக்கு உள்ள நடக்கிறதுன்னு தெரியும். ஏன்னா எடிட்டர் டீம் பூராத்தையும் வெட்டி, 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 ஒட்டி கொண்டு வராங்க. பட் இந்த பையன் இம்புட்டு கோவப்பட மாட்டான். எப்பவுமே பார்த்துருக்கீங்களா? "டேய் நான் அவன் தப்பு பண்ணா அம்மா சத்தியமா, அம்மா சத்தியமா சொல்ற ஆளு ஏன் இவ்ளோ கோவப்படுறான்றபோது" அங்க பார்க்கலாம். பாக்கலாம் ஹேமா, ஷோ நம்ம பார்த்துட்டு எபிசோட முடிவு பாக்கலாம். பண்ணலாம். இது வந்து டென்ஷனா யாஹ்! மோஜோ இப்ப ஜோஜோ. யார் பேரையும் தப்பு சொல்லாதீங்க. ஆமா. எஸ். திவ்யா மேலயும் சொல்ல வேண்டாம், விக்ரம் மேலயும் சொல்ல விக்ரம் வேண்டாம். மேலயும் ஆமா, ஷோ சொல்ல வேணாம். எதுவுமே பார்த்துட்டு நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா ம் நம்ம சொதப்பி விட்டுருவாங்க. சொதப்பி விட்டுருவாங்க. கரெக்ட். யார் என்னன்ட்டு. எடிட்டிங் டீம். மோஜோ. குட் மார்னிங், மோஜோ குட் வாங்க மோஜோ. ஆஃப்டர்நூன், குட் லஞ்ச் ஈவினிங், முடிஞ்சிச்சா? வணக்கம். லஞ்ச் முடிஞ்சது. புளி சாதம், அப்புறம் வந்து அப்பளம். சூப்பர். சூப்பருங்க. சித்திலாம் இல்ல, நீ கிளம்பு. வேற பெரியம்மா, சித்தி, ஆண்டி எல்லாம் இருக்காங்க. என் பையன் வந்துட்டான். சித்திட்டு தன்னை விட்டுட்டு. எனிவே, அது நேத்திக்கு நம்ம பேசியிருந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்றதுக்கு தான். கனி கிளம்ப வேண்டியவங்க தான். பட் பார்வதிக்கோ, விக்ரமுக்கோ எல்லாம் முன்னாடி கிடையாது. வருத்தமா இருக்கு. கொஞ்சம் இருந்திருக்கலாம். ஆனா, ஏதோ ஒரு விதத்துல சுபிக்ஷாக்கு சந்தோஷமா இருக்கு. வருத்தமா இருந்தாலும், இந்த இன்னொரு பக்கத்துல தராசுல இன்னொரு பக்கம் பார்த்தா, சுபிக்ஷாக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, ஒரு வாரம் அது வந்து ஒரு சந்தோஷம் தான். அவங்க வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஒரு 1 வீக் இருக்க போறாங்கங்கிறது. ஆனா, என்ன அநியாயங்க. கனிய அனுப்பி விட்டுட்டாங்க இப்படி தேவையில்லாம. தேவையெல்லாம் இல்ல. ஹேப்பியா தான் இருக்கு. போகட்டும். ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கட்டும். ஆனா, அதுக்காண்டி சபரி இவங்கலாம் வந்து சொல்றது தப்பு. அவிங்க அடுத்த வாரம் போயிருவாய்ங்க. 1 வாரத்துக்குள்ள என்ன ஆகப் போது? அது கரெக்ட் தான். பட் ஆனா கொஞ்சம் முன்னாடியே ஹேமா போக வேண்டியவங்க சபரில இல்ல. 98th டேக்கு புக்டு தெரியும்ல. தெரியும், தெரியும். ஆனா பார்வதிக்கெல்லாம் இவிங்களுக்கு முன்னாடி கேம் ஷோ போறதெல்லாம் பத்தி அநியாயம் புரியாது. தாங்க. இவிங்கலாம் கேம் ஷோ பத்தி புரியாது. சுபா, ஆனா 98 டே போறவங்க எல்லாம் லக்கி சுபா. இங்க பாருங்க, சேனல் ப்ராடக்ட்டுக்கு என்ன வெளியில வந்து நடக்கும்? நல்லா பாப்புலர் ஆயிருக்காங்க. பார்த்து நல்லா கவனிங்களேன். மோஜோ ஜோஜோ சொல்லுங்க. சேனல் கண்டிப்பா நித்யா. ஆனா 98th டே போறவங்க உண்மையாலுமே ஏன்னா லக்கி. வின் பண்ணதை விட அந்த அவங்களுக்கு 98 நிறைய டேட்ல வந்து போனவங்க. ஸ்கோப் கிடைக்கும். ஆமா. ஆனா சேனல் என்ன நிச்சயமாலாம் நான் சந்தோஷம்னா, அப்படிதான் பாக்குறேன். இருங்க நித்யா. மோஜோ ஜோஜோ கனி ஒரே வந்து ஒண்ணு. நல்ல பேர் வாங்கி, நல்ல ஒரு எஸ். நல்ல அவ்வளோதான். பிளேயர், நல்ல ஒரு ஒரு பெர்சனா நல்ல ஒரு உயர்ந்து தான் கிளம்புறாங்க. ஸோ டிக்னிட்டியா தான் வந்து கிளம்புறாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதான் சொல்றேன். அதே தராசுல ஒரு ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மென்ட், இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்டாங்களே, வேற சில பேர் கிளம்ப வேண்டியவங்களுக்கு முன்னாடி அப்படின்னு. ஆனா, சுபிக்ஷாக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க அந்த டிடிஎஃப் இந்த வாரம் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அத ரொம்ப அப்படி கூர்மையா கவனிச்சு செஞ்சாங்கன்னா, சந்தோஷப்படுற ஆளு என்னோட ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க. உண்மையாவே ரொம்ப டிசர்விங் அந்த பொண்ணு. அந்த ஃபேமிலிய பார்த்ததுக்கு அப்புறம் எஸ்பெஷலி. ஆனா யாருக்கு அது ஏதாவது தெரியுமா? இந்த வாரம் டிடிஎஃப் தானான்னு? அது மலையாளம் கண்டிப்பா டிடிஎஃப் தான். ஓகே. அவரே அப்போ சொல்லிட்டாராங்க. அப்படியா? ஹோஸ்டே அப்போ சூப்பர். சொல்லிட்டாராம். சூப்பர். ஹோஸ்ட் அப்போ வந்துட்டு நல்ல இது.
ம். இது வந்துட்டு சுபா சிஸ்டர் சண்டே எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மல் ட்ரெஸ் ஓகே. விட்டுருவாங்கல்ல, பார்ட்டி ட்ரெஸ்லாம் முடிச்சுட்டு நார்மல் ட்ரெஸ்ஸு, ஆமா. அப்ப நடந்த சண்டையா? இது வந்துட்டு நமக்கு சப்போஸ் கீழ கமெண்ட்ல போட்டுருக்காங்க. உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது. சப்போஸ் நம்ம ஷோல ஓகே. வரலைன்னா, லைவ்க்கு திருப்பி காமிப்பாங்கல்ல, 11 மணிக்கு மேல. அதுல கண்டினியூ ஆகும். அதுல ஓகே. கன்டின்யூ ஆகும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இல்லன்னா டீம் நினைக்கலாம். இத ஆட் ஆன் பண்ணி விட்டுருங்க பேசாம. ஒரு கன்டென்ட் இல்லன்னா ஆட் ஆன் கூட பண்ணி விடலாம் லாஸ்ட்ல. நம்மளுக்கு ஒவ்வொரு டைம் விஜேஸ் போனதுக்கு அப்புறம் கூட ஒரு 5 மினிட்ஸ் காமிப்பாங்கல்ல ஹேமா, அதுல வருமா இருக்கும். இல்ல கொஞ்ச நேரம் முன்னாடி யாரோ சொன்னாங்கல்ல, இது முன்னாடி நடந்த அதான் சாட்டர்டே எபிசோடுக்கு சண்டே நடுவில் நடந்தது. இப்போ எடிட்டிங் பண்ணல, ஆனா விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணதா சொன்னாங்களே யாரோ ஒருத்தர். சுபா இந்த கண்டென்ட் தான் அவங்க சாண்ட்ரா குரூப் பேசியிருக்காங்க போல சுபா. லைக் கனி குரூப் சண்டை போட்டுக்கிறாங்க. கரெக்ட். திவ்யாவையும் கனி குரூப்ல தானே வச்சிருக்காங்க. ஐ திங்க் இது ஆஃப்டர் எவிக்ஷன் தான் நடக்குது. இது எல்லாமே ஆஃப்டர் எவிக்ஷன் நடக்குது போல இருக்கு. கரெக்ட் இருக்கலாம். ஹேமா நீங்க பேசுறது கேட்கல ஹேமா. நான் பேசல. ஓகே. இதுதான் சொல்லியிருக்காங்க. கரெக்ட் ஜோதி, நீங்க சொன்னது கரெக்ட். செகண்ட் ப்ரோமோல கனி இல்லைன்னு சொன்னாங்களா? அதனால தான் வந்துட்டு ஓகே இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மேபி எப்பயும் போல நேத்துனா ஆட் ஆன் பண்ணாங்க. பார்வதி கமருதீன் சண்டை ஆட் ஆன் பண்ணி காமிச்சாங்களா அமித் வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் இவங்கள ஆட் ஆன் பண்ணி காமிச்சிட்டு முடிச்சு விட்டுட்டு லைவ் பாருங்கடான்னு பத்தி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஹேமா கரெக்ட். அதுதான். ஆனா இதுல அப்ப லைவ் போகும், விடிய போகும்ல. ஏன்னா திவ்யா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவளோட இருக்க மைனஸே அதான். டக்குன்னு பாயிண்ட முடிச்சுட்டு கடந்து போக மாட்டா. அன்னைக்கெல்லாம் வந்துட்டு அன்னைக்கு ராத்திரின்ற மாதிரி போய்கிட்டு அவளோட இதை வந்துட்டு நீங்க அக்செப்ட் பண்றது அன்னைக்கு விட மாட்டா. அதுதான் அவகிட்ட இருக்க மைனஸ். ஓகே கேம் ஷோ தானே முடிச்சுட்டு போலாம்னு நினைக்க மாட்டா அவ. இனி அவளோட கேமே நான் தனியா இருக்கிற மாதிரிதான் காமிப்பான். ஏன்னா அவ பாரு குரூப் கூட சேரவே மாட்டா. இந்த குரூப்லயும் அவ்வளவுதான், நான் சிங்கிளா இருக்கேன் அப்படியே ஒண்ணு தனியா இருக்கிற மாதிரி ஒண்ணு காமிப்பா. அதுதான் இனி அவளோட கேமே. எல்லா பையனும் ஜெனியை எதிர்பார்த்திருப்பாங்க. ஜெனி கிடையாதுடா, இது திவ்யான்னு இப்பதான் புரிய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. ஜெனியில இருக்கிற ஜேக்கு கூட இல்லைங்க. ஆமா ஜெனி எவ்வளவு பொறுமையான கேரக்டர் தெரியுமா? ஆமா கேரக்டர் அது. குமரன் கூட அப்படித்தான். அதுக்காண்டி அவன் கமருதீன் அப்படியா இருக்கான்? குமரன் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட் கூட இருக்க மாட்டாங்க. விஜய் டிவிக்காரங்க பூரா ஏமாத்துக்காரங்க. நீட்டன் சொல்லுங்க நீட்டன். எனக்கு ஒரே டவுட், எதுக்கு அந்த வாட்டர் கேனை கையிலேயே தூக்கி சுத்துது? அந்த அளவுக்கு தண்ணி தாக எடுக்கும்? 5 நிமிஷத்துக்கு ஒரு முறையா குடிக்க போகுது. நியூட்டன் ப்ரோ, இத நீங்க ஸ்டார்டிங்ல பாத்திருக்கீங்களா? பார்வதி பண்ணிட்டு இருப்பா. இது ஸ்கின்னுக்கு அப்புறம் என்ட்ரிக்கு முன்னாடி பாரு இப்படிதான் வச்சுக்கிட்டே சுத்துவா. ஏங்க சோம்பேறி என்னதான் ஸ்கின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை குடிச்சா ஓகே. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை குடிக்கிற மாதிரி எங்க போனாலும் இந்த நாயை கூட்டு சுத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதை உட்கார வச்சு சுத்திட்டே இருக்கிறாங்க. பேசிக்கலி ஐம் சோம்பேறி. அதனால வாட்டர் பாட்டில் பக்கத்துல இருந்தா ஈஸியா இருக்குன்ற மாதிரி கைக்குள்ளேயே வச்சுட்டு சுத்துவோம்ல, அந்த மாதிரி டைப் ஒரு குரூப். அது மறந்துடுவாங்க ப்ரோ. நம்ம வீட்லனா ஓகே, அங்க இருக்கவங்க மறந்துடுவாங்க. நீங்க வாட்டர் குடிக்கலன்னா ஃபுல் டே ஏசில இருக்காங்கல்ல, அது அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஆகும். அதனால அது கையிலே வச்சுட்டு சுத்துறாங்க நிறைய பேர். கல்ச்சர்ல அதுக்கு ஒரு பேர் உண்டு, இமோஷனல் சப்போர்ட் வாட்டர் பாட்டில்னு பேர் அதுக்கு. ஸோ வந்து ஜென்ரலா அது ஒரு ஃபன்னியா இருந்தாலும் அது தண்ணி நிறைய பேர் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லி நல்ல இந்த இன்வெஸ்ட் இன் குட் பாட்டில்ஸ், நல்ல பாட்டில்ஸ் வாங்கி அப்போ அதையாவது அந்த ஸ்டான்லி கப் அதெல்லாம் வருது இல்ல, அதுதான் அதோட தாற்பயம் அதான். ஸோ இமோஷனல் சப்போர்ட் வாட்டர் பாட்டில் கூடயே வச்சிருந்தா அது கண் எதிராக அது இருக்கும், அது குடிக்கலாம், அப்பப்போ சிப் பண்ணும், அந்த மைண்ட்ஃபுல்லா இருக்கும். அது கோல்ட் டைம்ல அந்த வின்டர் மந்த்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப மைண்ட்ஃபுல்லா இருக்க மாட்டோம் தண்ணி குடிக்கிறது. அது ஓகே தான். சார் பாத்துட்டு வரனாரு, நான் அவருக்காக தான் வெயிட் பண்றேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது தண்ணி பாட்டிலுக்கு இந்த மாதிரி. எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா நான் வாங்கிட்டே இருப்பேன் தண்ணி பாட்டில். எல்லா இடத்துலயும் வீட்டுல வச்சிருப்பேன். எனக்குன்னு தனியா குடிக்கிறதுக்கு எங்க உட்காரன்னு அங்க ஒண்ணு வச்சிருப்பேன். ஆனா இந்த மாதிரி இதுக்கு ஒரு இது இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பேரு இமோஷனல் சப்போர்ட் வாட்டர் பாட்டில். அது பாருங்க, அது புரியும் உங்களுக்கு. அது நீங்க சொல்ற மாதிரி தான். நானுமே எல்லா ரூம்லயுமே வந்து வச்சிருப்பேன் பாட்டில். என் பையனுக்கும் 2 பாட்டில் அங்கங்க வச்சிருப்பேன். எனக்குமே நான் வச்சிருப்பேன். ஸோ போனாலும் தண்ணி குடிக்கணும், வந்து இதுவா இருக்கணும் அப்படின்ட்டு. எங்க கம்யூனிட்டியில என்ன பண்ணுவோம்னா, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கு, அதுல வந்து அந்த 2 வாட்டர் பாட்டில்ஸ் கம்பல்சரி 2 லிட்டர்ஸ். இந்த விண்டர்ல குடிக்கவே மாட்டோம்ல நிறைய தண்ணி,
அதனால மார்னிங்கே வந்து அந்த 2 பாட்டில் வச்சு போட்டோ போட்டுருவோம். ஈவினிங் அந்த 4, 6க்குள்ள எவ்வளோ குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போடுவோம். இது வந்து நம்மளுக்கு அது ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அந்த தண்ணிய குடிக்கணும், குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நல் மார்னிங் நம்ம போட்டுடுறோம் இல்லையா? ஆ, நல்ல விஷயம். அண்ட் இன்னும் நீங்க ஆ. இப்ப இந்தியாலயுமே இருக்கும். யுஎஸ்ல, ஆஸ்திரேலியாலலாம் நான் பார்த்திருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில்ல ஒரு ரிங், ஒரு சின்ன டிவைஸ் மாரி நீங்க உங்க ப்ளூடூத் கனெக்டடோட ஃபோன்ல இது போட்டுட்டீங்கன்னா, இட் வில் ரிமைண்ட் யூ. நீங்க செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் வச்சுக்கோங்க. நீங்க வந்து யூ கேன் செட் அ ரிமைண்டர். அது ஸ்பெஷலி இந்த ஆஃபீஸ் கோயிங் செடன்டரி ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க ரொம்பன்ட்டு, அத வச்சிருப்பாங்க பேண்ட் மாரி போட்டு. ஸோ டிங் டிங்ன்னு அடிக்கும். தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. தாத்தா சொல்லுங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். சாரி பார்த்துட்டு வந்தேன். அதுக்குள்ளேயே 2, 3 ஃபோனு. இந்த சிக்கன் கடைக்காரன் டார்ச்சர் தாங்கல எனக்கு இன்னைக்கு. அம்மா, இது என்ன சொல்ல வந்தேனே, என்னத்துக்கு அப்படி சாமி வந்த மாதிரி கத்துறாரு? என்ன சொல்லிட்டாங்க ஒய்ஃபை பத்தி தப்பா? தெரியலையே தாத்தா. அதுதான் எங்களுக்கு புரியாத கண்டென்ட்டா இருக்கு. இது வந்துட்டு இல்லையே, அங்க பேசுறாங்களே, உங்க ஒய்ஃப் கூட பேசி ஏதோ சொன்னாங்க. அப்பா, என்ன என்ன கோவம், என்ன கத்துறாரு, அழேங்கப்பா. அந்த பையனுக்கு ஒய்ஃப் தொட்டாலே செம்ம காண்டாகுது. அது புரியுது. பட் இதுல ஷோ இந்த வந்து பிள்ளை எதுக்கு போய் ஒய்ஃபை தொட்டுச்சு? எப்ப தொட்டுச்சு? வார்த்தைகளால தொட்டு விட்டதா சார்? ஓ, வார்த்தையா? அப்படித்தானே ஐயா? ஐயோ! நானும் தமிழ் கிளாஸ் எல்லா கிளாஸும் போயிட்டு வரேன். இருங்க தாத்தா வரேன். தாத்தா ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு இந்த இவிங்க எடிட்டர் டீம் எதையும் நம்ப முடியாது தாத்தா. அதனால ஷோ வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணி பேசணும் தாத்தா. நமக்கு என்ன இல்ல, இல்ல. கன்டென்ட் அது குடுக்கணும். டிசைட் பண்ணி பேசுவோம். என்ன பேசுனாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால அத பத்தி பேசல. ஆனா யா கோவம் வந்து அவ்ளோ தூரத்துக்கு கோவம்னா, ரொம்ப மோசமா ஏதாவது பேசிட்டாங்க போல இருக்கு. இல்ல ரொம்ப சரி. கோவப்படுறாரு. நான் இந்த சீசன்ல மொத்தமா 2 இல்ல, இடத்துல நீங்க அவர் ஃபேஸ இன்னொன்னு பார்த்தீங்களா? இது ஆஃப்டர் எவிக்ஷன் தானே நடக்குது. எஸ், கனி எஸ். ஆமா, எவிக்ஷன் ஆமா, அப்ப ஆமா, ஆமா, So, ஆமா. அவர் ஆல்ரெடி ஒரு மாதிரி ஆயிருப்பாரு. கனியோட கனி போனதுல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்ப வந்து இந்த அன்வான்டடா இந்த திவ்யா வந்து எதையோ ஒண்ணு பண்ணிட்டா அது வந்து அப்படியே பூம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ! இது வந்து எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா? வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்சு நைட்டு. ஓகே. இன் பிட்வீன் இல்ல, பிங்க் பிரேக்ல கலர் இல்ல. டிஷர்ட் போட்டிருக்காரு. நேத்து தானே போட்டிருந்தாரு. அந்த சாட்டர்டே எபிசோடுக்கு தானே பிங்க் கலர் டிஷர்ட் போட்டிருந்தாரு. ட்ரெஸ் சேஞ்சிங் டைம்லயான்னு டவுட்டா இருக்கு. ட்ரெஸ் சேஞ்சிங் டைம்னா இருக்கலாம். நேத்தே போட்டு விட்டுருக்கலாம்ல. அந்த சண்டைக்கு பதிலா இந்த சண்டையாவது பார்த்திருப்போம்ல. ஆமால்ல. இவ்வளவு பேர் கனி இல்ல பாத்தீங்களா? அப்படி இருந்தா கனி கண்டிப்பா அங்க இருந்திருப்பா. ஏன்னா ஒரு சாண்ட்ரா குரூப் ஆல்ரெடி ஏங்க நேத்துல இருந்து பார்வதியும் கமருதீன் கூட தாங்க இல்ல அங்க. எங்க அதானே. இருக்காங்க பார்வதி, கமருதீன்? அவங்க 2 பேரும் தான் இல்ல திவ்யா அந்த என்ன சண்டையில. கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க? திவ்யா ரெட் கம்ருதீன் கலர் பக்கத்துல திவ்யா போட்டிருக்காங்களா? வந்து அந்த நிக்கிறாரு. ரெட் ஒயின் ட்ரெஸ் போட்டிருக்காங்கங்க. ரெட் கலர் தான் கம்ருதீன் அவங்க பக்கத்துலயே சாட்டர்டே நிக்கிறாரு. எபிசோட்ல போட்டிருந்தாங்க. அப் எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. நைட்டு உட்காந்து பார்த்துட்டு நாளைக்கு காலையில ஹேமா ஸ்பேஸ்ல பேசுவீங்கல்ல, அப்ப கேட்டுக்கிறேன் என்னதான் நடந்ததுன்னு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தா தெரிஞ்சிரும். அவங்க ட்ரெஸ் கோடிங் பார்த்தா இது தெரிஞ்சிடும். முன்னாடியா பின்னாடியான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல போகணும்னு சொல்றப்ப எல்லாரும் ட்ரெஸ் வேற கலர்ல இருக்கு. திவ்யா நேத்து ரெட் கலர் போட்டிருந்தாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்ப பேசுறப்ப என்ன கலர் போட்டிருந்தாங்கன்னு எனக்கு சரியா தெரியல. அரோரா ட்ரெஸ் சேஞ்சா இருக்கு. எத்தனை பேருது பிளாக் போட்டிருக்கான் சபரி? சபரி நேத்து பிளாக் தான். அப்படியா? ஆனா நார்மலா இருக்கே, பிளெயினா இருக்கு சபரி போட்டிருக்கிறது பிளாக். ஏங்க திவ்யா அட பாவிகளா! திவ்யா இந்த திவ்யா அவங்க கிரீன் திவ்யா அவ கிரீன் நான் கலர் தானங்க போட்டிருந்தாங்க அப்ப சாட்டர்டே. கிரீன்னா சாட்டர்டே கிடையாது. சாட்டர்டே ரெட். இது வந்து அந்த சண்டே அதுக்கப்புறம் தான் தெரியுது. ஏன்னா அரோரா பாத்தீங்களா, நைட் நைட் சூட்ல தான் இருக்காங்க. அதத்தாங்க சொல்றேன். அதுதான் நான் சொன்னேன். இது ஆஃப்டர் எவிக்ஷன் சண்டை தான். அதனாலதான் ஆமா, நேத்துல இருந்து ஒரு குரூப் அப்படிதான். கொண்டாட்டமா இருக்காங்க. அதுதாங்க அவங்க ஒய்ஃப் வந்து சாரி இவங்க விஜி சொல்லிட்டு போன கண்டென்ட் இருக்குல்ல, கனியும் விக்ரமும் உட்கார்ந்து ஒன்னாவே பேசிட்டு இருக்காங்கன்னு. அதே மாதிரி அத மேபி ஆர் மே நாட் பி திவ்யா கையில ஏதோ ஷேர் பண்ணிருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது கனியோட எவிக்ஷனுக்கு விக்ரம் ஏதோ ஒரு ஆங்கிள் காரணம்னு சொல்லி திவ்யா ஏதாவது போட்டுப்பா. உங்க ஒய்ஃப் கூட சொன்னாங்கல்ல, நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு. அத வந்து விக்ரம் வந்து கனிக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருந்தார். அத கனி மேபி ஷேர் பண்ணியிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து பிடிச்சிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
பட் இவங்க திவ்யா கிட்ட எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்களே. திவ்யாவும் இவங்க அந்த லெவலுக்குலாம் அவங்க இதுல வச்சுக்கலையே. கனி இல்ல இல்ல ஷேர் குக்கிங் பண்ணியிருக்க டைம் வாய்ப்பு இருக்கு. கனி குக்கிங் டைம் கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்க. ஓகே ஓகே. யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணா பேசுங்க, இந்த வரேன். 1 செகண்ட் வந்துட்டேன். ஒரு ஆள விட்டேங்க. அது போய் ஸ்னோவ சாப்பிட போறேன்ட்டு, நான் வந்துட்டு எதுவும் போடாம குடுகுடுன்னு வெறும் கால்ல போய் வெளிய போய் சுத்திட்டு வந்தேன். அப்படியே காலு ஜிவ்வுன்னு இழுக்குது. கீப் மூவிங். இருக்கீங்களா? இருக்கேன்க்கா. எனக்கு திவ்யா கவுண்டர் ஃபேன் வந்தது தானே நீ? சரியா? நீ திவ்யா ஃபேன் தானே நீ? திவ்யா ஃபேனா? ஏங்க அவர் சபரி ஃபேனுங்க. ஏங்க நீங்க வேற? நாங்க இல்ல அவரு தெரியாம பேச மாட்டேன். அப்படித்தான் பேசுவேன். நாங்க அவருக்கு லென்த்தா புரியல. பேசுவோம். ஷோக்குள்ள போனா எப்படி ஒரு இடத்துக்கு போனா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு இருக்குல்ல. அப்படியே தப்பு பண்ணாலும் வீட்ல இருந்து வந்து சொன்னாங்கல்ல, கேட்டுருக்கணுமா இல்லையா? ஆனா நீ கம்பேரிங் பண்ற பாத்தியா? அங்க தான்டா நீ திவ்யா ஃபேன் சுபா சிஸ்டர் நம்பாதீங்க. இது சைடு வாக்குல திவ்யா ஃபேன் மாரி எட்டி பார்த்துட்டு தான் வருது. உஷாராயிக்கங்க. அக்கா அங்க ஏங்க என்ன அப்படியா? பேசுனேன்னு பாத்துட்டு வாங்கக்கா. என்ன பேசுனேன்னு கண்டென்ட் நீங்க இங்க இருக்கிறதுனால ஏய் உண்மையிலே தெரியல. சரி போனியா? ஓகே. உண்மையிலே போனியா நீ? ஏய் போயிட்டு தாங்க வந்தேன். நான் சும்மா சொன்னேன். நீ என்கிட்ட கமெண்ட்ல வம்பிழுத்தேல்ல, நான் அத வச்சு நான் சொன்னேன் நான் திவ்யா ஆர்மின்ட்டு. நீ உண்மையிலே போயிட்டு தான் வந்தியா? ஓகே, ஓகே. இதெல்லாம் சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் வேண்டாம். போட்டு வாங்குறது இல்ல. சும்மா சொன்னேன். அப்போ நீ உண்மையிலே திவ்யா ஆர்மி தான். நம்பாதீங்க. உங்க இதுக்குள்ள பாத்துக்கங்க. கருப்பு ஆடு இல்ல. வெள்ள எனக்கு ஆடு. இல்ல நிறைய ரிதமல் ஆச்சு. ஏமாக்கா அந்த லென்த்தா கண்டினியூஸா நாங்களாம் ஒரே ஊர்க்காரங்க தான். ஆனா ஒரு ஷோக்குள்ள போனா எப்படி பேசணும்னு இருக்குல்ல. இதே இந்த ஸ்பேஸ்லயே பாரு. நான் பாட்டுக்கு அனாமத்தா போட்டு சுத்திட்டு தான் வரேன். லிசன் பண்றேனா இல்லையா? லிசனிங் ஸ்கில்லுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க நம்மள பத்தின்னு. ஓகேங்க. சாரி. இனிமேல் பண்ண மாட்டேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அங்க நெறைய பேர்கிட்ட உள்ள இல்ல. தாத்தா சொல்லுங்க தாத்தா. ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. நல்லா அரைச்சு விட்ட உங்களுக்கு பிடிச்ச குழம்பு, மீன் குழம்பா இருக்கும் நெனச்சேன். ஆம்லெட்டு, மட்டன் ரைஸு. மட்டா ரைஸ், கேரளா மீன் குழம்பு. இந்த நியூஸ். நான் கூட நேத்து மீன் அது எனக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். மஞ்சப்பால் மீன் குழம்பு. இன்னைக்கு அடப்பே ஃபிஷ் கறி. ஏமா சாப்பிடுவாங்க ஏமா? சார் நம்ம சைடு மஞ்சப்பால் குழம்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே இருக்கும். ஆமா, தேங்காய் பால் ஊற்றி வைக்கிறது தானே. ஆ அதான் அதே தான். ஆனால் தேங்காய் அரைச்சி செய்வாங்க. சரி. நம்ம வேணா கடைய க்ளோஸ் பண்ற டைம் ஆயிருச்சு. ஏன் அம்மா பசிக்க ஆரம்பிச்சிருச்சா? சரி ஓகேக்கா. பாய்க்கா. ஏமாக்கா. எல்லாருக்கும் பாய். நீ கிளம்பு. நீ கிளம்பு. உன் வாய் சும்மா இருக்காது. என்னத்தையாவது கோர்த்து விட்டு எங்க போனாலும் ஓடிட்டானா? எங்க போனாலும் ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு, எங்க போனாலும் கீப் மூவிங் ஒரு அபியூஸ்ன்னு சொல்லிக்கிருக்காங்கடோய். போயிட்டான். கரெக்ட்டா போயிட்டான். ஏமா நேத்து ஒரு ஸ்பேஸ் ஏமா அம்மாடி நம்மளாம் ஒண்ணுமே இல்லையேம்மா இந்த கேமுக்காக ம். பயங்கரமா இருந்தது ஏமா. எனக்கு பயங்கர சிரிப்பு. 2 நாளா போராடுறாங்க. சரி முடியவே அதெல்லாம் டிஎம்ல சொல்லியா? ஏதோ அவங்கள பத்தி நம்ம அபியூஸா தப்பா பேசுறோன்ற மாதிரி போயிருவாங்க. இல்ல நான் வந்து இந்த மாதிரி ஃபேன் ஸ்பேஸே கிடையாது. இது ஜென்ரலா ஒரு ஸ்பேஸ்ல வந்து இந்த கேமை எடுத்து பாலிடிக்ஸ் ஸ்பேஸ்ல எல்லாம் பயங்கர கழுவி ஊத்துறாங்க. நீங்க தயவு செஞ்சு மத்த ஸ்பேஸ்ல கொஞ்சம் எட்டி பாருங்க. நார்மல் ஆடியன்ஸ் இப்ப நம்ம கூட கேட்க முடியல. எங்களுக்கு கேட்க முடியல. முடியலனாலும் பாலிடிக்ஸ் நாங்க பேசல கேட்போம். செம ஜாலியா இருக்கு ஹேமா. அப்படியே கேட்டு தூங்க சுகமா இருக்கு. சுகமா இருக்கா? பிக் அந்த பாஸ் ஸ்பேஸ சுபா அடிக்கிறாங்க. வந்து எட்டி பார்த்துட்டு தான் போனாப்ல. இல்ல இல்ல அந்த ஸ்பேஸ சுபா வந்து எட்டி பார்த்துட்டு தான் போனாப்ல. நான் சொல்ற ஸ்பேஸ நேத்து ஆமா ஆமா. மத்தியானம் சொல்லுங்க. முந்தாநாள். ஹலோ, எந்த ஸ்பேஸ் சொல்லுங்க, தாத்தா நானும் தூங்கணும். பாலிடிக்ஸ் ஸ்பேஸ் போகும் தாத்தா நிறைய இங்க. அங்க வந்துட்டு நீங்க போனீங்கன்னா பிக் பாஸ கழுவி ஊத்துறாங்க தாத்தா. எனக்கு நம்ம பேசுனா ஃபேண்டம் சொல்லி அடிக்கிறாங்க. இப்ப போய் தைரியம் இருந்தா அந்த ஐடியெல்லாம் டேக் பண்ணி அடிங்கடா. உங்கள வச்சு செஞ்சு வெளுத்து விட்டுருவாங்க. பெரிய பெரிய ஐடி ஃபுல்லு. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. வச்சு செய்றாங்க. பார்வதியிலேருந்து எல்லாத்தையுமே. பார்வதி கேம் தான் ரொம்ப கிரிட்டிசைசம் பண்றாங்க. ஆனா
இது ஹனி துரு ஸ்பேஸ் போகுது. ஹக்கனா போட்டிருக்காங்க. ம். சரி, இந்த ஸ்பேஸ் இல்ல. அவ்வளோதான் முடிஞ்சிரும். இப்போ இங்க கனி ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா, ஹக்கனா மட்டட்டான்ட்டு அவங்க ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. எப்படியும் இங்க இருக்க கொஞ்சம் பேர் போம்போது அந்த ஸ்பேஸ் காமிக்கும். எனக்கு அந்த ஸ்பேஸ் ஷோ பண்ணுது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற வேற என்ன காமிக்குது? பாட்டு ஸ்பேஸ் காமிக்குது. ஐய்யய்யோ! இந்த குரூப்ல நம்ம ஜாயின் பண்ணி விட்டா என்ன அடிப்பீங்க. அது இன்னொரு பாலிடிக்ஸ் ஸ்பேஸ் 3 டாட் வச்சு போட்டுருக்காய்ங்க. அதனால எனக்கு அந்த 3 டாட்டுக்கு அர்த்தம் புரியல. ஸ்பேஸ் தலைப்பே வந்து 3 டாட் வச்சிருக்காங்க. ம். இப்படி இருக்கு. இல்லன்னா போய் சண்டே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீன் குழம்ப குடுத்து எல்லாத்தையும் கடுப்பேத்தாம நீங்க நல்லபடியா சாப்பிடுங்க. அடுத்தவங்கள கடுப்பேத்துற வேல வச்சுக்க கூடாது. ஹரிஷ் அபி ஹலோ அண்ட் ஹலோ கசாவுக்கும். யார் கடுப்பேத்தினா? நீங்க ஹரிஷ் அபி, ஏங்க மீன் நியூட்டன். குழம்பு சூப்பரா இருக்குது. கேரளா மட்டச்சோறு, அதெல் ஆம்லெட்டு, அதெல்லாம் நெய் கிடையாது. ஆம்லெட்டு. அதெல்லாம் கிடையாது. அடுத்தவங்கள கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. 3 பேர் கடுப்பேத்திட்டீங்க. நீங்க கடுப்பேத்துனீங்கல்ல ஸ்னோல போனோன்னு. எங்களுக்கு கடுப்பாகுதுல்ல. ஏம்மா எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையம்மா நாங்க வந்து மீனை சாப்பிடுறோம். கறி வாங்கி சாப்பிட வேண்டிய நேரத்துல மீனை சாப்பிடுறோம். எனக்கு இன்னும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை. தான் வந்து கறி சாப்பிட்டுட்டு எங்களை வயிற்றுச்சல கொட்டிக்கிறீங்க. ம். சரி கறி தாத்தா. தானே உங்க வீட்டுல இன்னைக்கு? கறிதான். பிரச்சனை இல்ல. பட் எனக்கு மீன் பிடிக்கும். யாருக்கு எக்கோ அடிக்குது? சும்மா எப்படி ருசியா இருக்கு தெரியுமா ஏமா? வா. அது பழசு வச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். ஆஹா, இந்த குழம்பு வந்து நல்லா வச்சிருக்காங்க எங்க சமைக்காரம்மா. ஐயோ தாத்தா வேணாம் வேணாம் கம்மி வருது தாத்தா. எனக்கெல்லாம் வரல. அப்படியே எனக்கு அந்த கொடாம்புளியும் போட்டு நல்ல காரம். ஐயோ பா. இந்த ஆம்லெட்டில் லேசா வெங்காயம் போட்டு தூக்கலா பெப்பரையும் போட்டு நெய்யிலேயே சுட்டு எடுத்திருக்காங்க. ஏமா அழுகாதீங்க, சத்தம் கேக்குது. நான் எங்கெங்க அழுகுறேன்? நம்மளே சமைச்சு சாப்பிட்டா போர் அடிக்கும்லம்மா. ஹரிஷ் அபி அது நான் அழுதது. ஏமா அப்படி சொன்னா என்ன சொல்றாங்கன்னா, அப்படி சமைக்கிறது அழுத்து போனா ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுங்கிறாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாங்கிறாங்க. அவங்க ஊர்ல வந்து அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் கிடைக்கும் தாத்தா. எங்க வீட்ல தான் பிரச்சனை. அதெல்லாம் கிடைக்கும். கல்பனாவுக்கு தெரியும். இங்க அதெல்லாம் கிடைக்கும். சரி, இந்த ஸ்பேஸ் எதை நோக்கி போய்க்கிருக்குன்னா, நைட்டு வந்து திவ்யா விக்கல்ஸ் கன்டென்ட்டை நோக்கி போகுது. அதனால என்னத்தையா பார்த்துட்டு உட்காந்துட்டு உட்காருங்க. எப்படி ஷோல இது வரல. ஷோல எப்படி இந்த கிளிப்ப ஆட் ஆன் பண்ணிருவாங்க. எனக்கு அதான் தோணுது. மக்கள வந்துட்டு தூண்டுதுன்னா, லாஸ்ட்ல கொஞ்சம் பிட்டு வந்துரும். வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து லைவ்ல காமிப்பாய்ங்க. இப்படிதான் தோணுது. ஆனா நான் என்ன சூப்பர் சிஸ்டர் நாளைக்கு வந்துட்டு விக்கல்ஸ் விக்ரம் கரெக்ட்டா? திவ்யா கரெக்ட்டா நடிப்பாய்ங்களா? இவங்க என்ன டெய்லி 2, 2 பேரா போட்டுக்கிருக்காய்ங்க மொத்தமா போடாம? ஏம்மா இவங்க 2 பேருக்கு தான் அந்த ஏதோ அவங்க ஒரே ஒரு ஸ்பாட்டுக்கு ஃபைட் பண்றாங்க. திவ்யாவும், விக்கல்ஸும். அது 2க்கா, 3க்கா, 1க்காலாம் தெரியல. உங்க 2 பேரும் சண்டை நல்லது இந்த விதத்துல. ஏன்னா வந்து அந்த ஓட்டு வந்து கிளியரா புரியும். யார் கரெக்ட்டா இருக்கா, யார் கரெக்ட்டா இல்லன்னு. அண்ட் இன்னொன்னு விக்ரம் கொஞ்சம் சென்சிட்டிவ் பெர்சன். ஸோ வந்து அது அதாவது மைல்ட் மேனர்டா ஏதாவது சொல்லியிருந்தா கூட அவருக்கு கொஞ்சம் ஃபீல் ஆயிருக்கலாம். அது தப்பா மனசுல ஏத்திட்டு வந்து கொஞ்சம் வருத்தப்படுற பார்ட்டி தான் அவரு. இல்ல. சே இவங்க ஏன் தனியா உட்காந்து பேசுவாங்க. அந்த இதுவுமே இருக்கா? அதனால தான் சரி ஓகே என்ன கன்டென்ட் இல்லாம தெரியாம ஆமா. அது நம்ம பேசக்கூடாது. இன்டர்பிரேட் பண்ண வேண்டாம். அதான். ஆனா வந்து அவர் கொஞ்சம் சென்சிட்டிவ் பெர்சன். அவருக்கு ஏதாவது சின்னதா சொன்னா கூட வருத்தப்படுவாரு. அவ்ளோ அதுவும் இருக்கலாம் ஏதாவது. இங்க எக்ஸ்ல விக்ரம்க்கு ஃபேன்ஸ் நான் பார்த்ததே இல்ல. இருக்காங்களா? ம்ஹ்ம். எங்கேயுமே இல்ல. ஆனா கொஞ்சம் பேர் வந்துட்டு அவர பிடிச்சவங்க வந்து கமெண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா, நீங்க ஒரு போஸ்ட் போட்டு பாருங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியணும்னா, அவர பத்தி நீங்க என்ன அனலைஸ் பண்ணீங்களோ, அத ஒரு போஸ்ட்டா போடுங்க. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். போஸ்ட்டா போடும்போது தான் விக்ரம் பிடிச்சவங்க இருக்காங்க. பட் இந்த ட்விட்டருக்குள்ள நான் பார்க்கல. பட் ஒரு ஆ, ஒரு குறிப்பிட்ட அதான் நானும் ஓட் பேங்க் வந்துட்டு அ கு போடுறாங்க மக்கள். அது மட்டும் எனக்கு தெரியுது ஆப்வியஸா. ஏதாவது ஒரு ஓகே. இவங்களுக்கு யாருக்குமே எனக்கு வேணாம். விக்கல்ஸ் போட்டு போறேன்ட்டு போடுவாங்கல்ல. யூடியூப்ல இருக்கவங்க, யூடியூப் அவரோட சேனல்ஸ் எஸ். பார்க்குறவங்க போடுவாங்கன்னு இப்ப நெனைக்கிறேன். எப்படி வந்துட்டு திவ்யா கோட்டு வருது, கமருதீன் கோட்டு வருதுன்றாய்ங்கல்ல. குமரன்ன்ற மாரி விக்ரமுக்கு யூடியூப் ஓட்டு. திவ்யாக்கெல்லாம் சீரியல் ஓட்டு தான். யாஹ்! சீரியல் யாஹ்! ஓட்டு தான் வருது இப்ப திவ்யாக்கு. இது இப்படியே பண்ணீங்கன்னா சீரியல் போட மாட்டாய்ங்க.
அது கரெக்ட் தான். ஹலோ ஷாம் சொல்லி தாத்தா. என்ன நீ சொன்னது வந்துருச்சு. வந்துச்சா ம் ஷோ முடிஞ்ச இது ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்சுவலா தான் இப்ப விக்ரம் மேலதான் தப்பு. அது தெரியுது. ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறான். அவங்க சொல்லவே விடாம ஏதோ ஒண்ணு ஸ்டாப் பண்ணிருப்பான். பாப்போம். ம். விக்ரம் டவுன் பண்ணி திவ்யா மேல தூக்கிட்டாங்க. இந்த வாரம் ஃபுல்லா நான் திவ்யா வரமா இருக்கும். இந்த வாரம் எனக்கு ஃபுல்லாவையா? தெரிஞ்சு திவ்யா அரோரா எலிவேஷன் மாதிரி தான் இருக்கு இப்ப எஸ் போற எஸ் போக்கு. ஏன்னா நேத்து ஏங்க அரோரா நான் முதல்ல என்னோட ஸ்பீச் எல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வாரமும் சேனல் தான் புஷ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களா கொண்டு போயிட்டு இருக்குது. கண்டிப்பா ஸோ சாண்ட்ரா ஒரு வாரம்னா பார்வதி ஒரு வாரம், சபரி ஒரு வாரம், கனி ஒரு வாரம், அந்த மாதிரி தான் கொண்டு போறாங்க. அப்படி எல்லாருமே ஒரு ஒரு வாரமா கொண்டு போய் கண்டென்ட் எடுத்து அவனுங்க இறக்க வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. அப்ப இப்படி போனா திவ்யாவுக்கு டைட்டில் வின்னர் சான்சஸ் இருக்கா இந்த ஷோல? ஏன் டைட்டில் வின்னருக்கு போறீங்க உடனே? அதெல்லாம் இன்னும் இருக்கு. திவ்யா 3 வாரம் இருக்கு. yeah, there's long way to go. But she has a high மேபி chance of டஃப் ஃபைட் top 5. டஃப் ஃபைட் யாரா இருக்கும்? தெரியல. அப்புறம் தள்ளு தானா எல்லாரையும் சொந்தமா ஒண்ணுமே அடையாது என்ன? யா நான் காலையில கூட ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க பார்வதி மேட்டர்லாம். அதெல்லாமே தள்ளு முள்ளு அது தான். ஏன் இதெல்லாம் ஃபேன்ஸ் காமிக்கிறாங்க? நாங்க கிடையாது. நான் சரி நான் வேற எதுவும் சொல்ல வேணாம். ஏன்னா ஒருத்தர் வேற இன்னொரு ரிவ்யூவர் இருந்தாரு. சரி அவரு ஓகே இல்ல அது ஃபேன்ஸ் அண்ட் அவங்களோட பார்வதி அண்ட் கமருதீன் ஃபேன்ஸ். பெர்ஸ்பெக்டிவ் நானும் சுபா சிஸ்டர் ஸ்ட்ராங்கா முடிவு பண்ணிட்டோம். அது 2 பேருமே தப்பு தான். அதுவும் இல்லாம நமக்கு நிறைய காமிக்கப்படல. அதனால சரி தப்புன்னு சொல்றத விட அவ்வளவுதான். சொல்லு ஷாம். ஷாம் நீங்க யார் தப்பு நினைக்கிறீங்க ஷாம்? என்ன நான் இன்னும் இந்த ப்ரோமோ வச்சு சொல்ல முடியாது. வரட்டும் ஷோல. ஆனா மேக்ஸிமம் விக்கல்ஸ் தான் ரொம்ப கமருதீன் பாரு தகராறு நேத்து. 2 பேர் மேலயும் தப்பு தாத்தா. மக்கள் மேல தப்பு. இத நம்புறதுக்கு நம்புற மாதிரி பண்ணிட்டு ஃபுல்லா கண்டென்ட்ன்ற பேர்ல கண்ட்ராவியா பண்ணிட்டு இருக்காங்க. யாரு பேசுறா? ஹலோ கேக்குதா? ஷாம் உங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் ஷாம். இப்ப கேக்குதா? கேக்குது பேசுங்க. ஏதோ உலகத்துக்கு சொல்ல வராப்ல ஆனா கேட்க மாட்டேங்குது. கேக்குதா? ஸ்ரீரஞ்சனி ட்விட்டர் என்ன கைஸ் விச் ஒன் டு யூ ப்ரிஃபர் பூரி கட்டா தொடப்ப கட்டா செப்பல்ஸா? அது பாவங்க. சும்மா இல்லாம வந்து நல்லா இருந்த மனுஷனை கையோட இழுத்துட்டு போயிட்டாங்க. நல்லது தானே. எதுக்கு பார்வதிக்கு வந்துட்டு இது பண்றதுக்கு அப்புறம் என்னதான் அவர் பண்றாரு உட்காந்துட்டு? பார்வதிய தோல்ல தூக்கி சுமந்து வளர்த்தவருமா? சும்மா சொல்லாதீங்க, பாவம் இல்ல. ஓகே ஷாம் ஏதாவது பேசுறியா ஷாம்? இல்ல 2 பேர்ல யார் தப்புன்றாரு? நான் மக்கள் மேலதான் தப்புன்றேன். இதெல்லாம் ஒரு கண்டென்ட்னு உட்கார்ந்து பார்த்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். அவங்க இப்படிதான் பண்ணி ஒரு ஷோவை வந்து ஃபுல்லா ஸ்டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படிதான் தெரியுது எனக்கு கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல. பார்வதி பண்றபோது பேசி வச்சு செய்யற மாதிரி தான் இருக்கு. இல்ல பார்வதி பண்றபோது நெகட்டிவா பாசிட்டிவ்ன்றீங்க. அப்ப திவ்யாவும் இதே மாதிரி பண்ணும்போது அப்ப அதே தான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு நியாயம். ஏங்க திவ்யா எதுல நெகட்டிவா பண்ணாங்க தெரியல. நெகட்டிவாவோ இல்ல பாசிட்டிவோ எதுல பண்ணாங்க? அப்படித்தையா சொல்றாங்க. டிஎல்ல வர கமெண்ட் படிச்சுட்டு வந்து சொன்னையா, கீழே ஒரு ஆள் வந்துட்டு எனக்கு தெரியாம வந்துட்டு என் கூட காணா வினோத் ஆர்மின்னு சுத்திச்சு. காணா வினோத் தானே ஏதோ ஒரு ஆர்மின்னு சுத்திட்டு சபரி ஆர்மின்னு சுத்திட்டு இப்ப திவ்யாவுக்கு ஃபயர் விட்டு அலையுது. அது நம்ம திவ்யாவை வந்து மேபி என்னன்னா ஒரு சிலர் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ள பிக்ஸ் பண்ணி வச்சிட்டதுனால திவ்யாவால அதுல இருந்து வெளியில வர முடியல. அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா என்னன்னா திவ்யாவுக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணணும்னு இருக்கு. அது பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க அது கரெக்டா கொண்டு போய் அது கன்வே பண்ணி கொண்டு போக மாட்டாங்க. பார்வதி பண்றத அவங்களா ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்களா ஒண்ணு ரைஸ் பண்ணி அவங்களா ஒண்ணு முடிப்பாங்க. ஓகே எனிவே வீக்கெண்ட்னால நானும் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா போட்டேன் ஸ்பேஸ். நம்ம போய் க்ளோஸ் பண்றோம். அது என்ன 84
இன்னைக்கு 87வது நாளா? எப்படியாவது முடிச்சிருங்கன்ட்டு ஒவ்வொரு நாளா ஓ! கடத்தி கொண்டு நாள வரேன். எண்ணிட்டு இருக்கீங்களா? ஏ ஓகே. எப்படா ஆமாய்யா. முடியும்ன்ட்டு. ஏதோ வந்துட்டு வாசல்ல காத்துட்டு உட்காந்துருப்பாய்ங்க தெரியுமா? அது மாரி. டிவி கையில ரிமோட் இருக்குல்ல, அத வச்சு ஆஃப் பண்ணீங்கன்னா முடிஞ்சிரும். இல்ல. நாங்க ஷோ பார்த்துட்டோம். அதனால வந்து அடிக்ட் ஆகக்கூடாது. ஆனா நாட்கள எண்ணி இந்த எத்தனாவது நாள்ல யாரு அடிக்ட் போறாய்ங்க? அதுதாங்க. இப்பமே நீங்க ஆஃப் பண்ணீங்கன்னா கூட ஷோ முடிஞ்சிரும்ன்றேன். நான் அதெல்லாம் பண்ணிட்டேனே. பண்ணதுக்கு அப்புறம் தான் திருப்பி வந்துட்டு ஸ்பேஸ் போடலன்னு கேட்குறாங்களா? நான்லாம் வந்து 1 வாரம் ஸ்பேஸ்ல ஒரு பைப்ல கேட்கல என்னைய. நான் பாட்டுக்கு ஸ்பேஸ போட்டு கையில ஒப்படைச்சுட்டு உட்காந்துட்டேன் நானு. தெரியுமா? ம். ஸோ ஒண்ணு இறங்கிட்டோம். அதுலருந்து வெளில வர முடியல. இத அப்படித்தானே? முடிச்சிடணும். கமிட்மெண்ட் குடுத்தேன். நான் முடிச்சுட்டேன் நானு. ஓகே. நீங்க சொல்லுங்க தாத்தா. யார் மேல தப்பு? கமருதீன், பார்வதி. அதான் சொல்லிட்டீங்களே, நம்ம மேல தான் தப்பு. அவங்க தான் ஏதோ பேசி வச்சுட்டு செஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ ஆனதுக்கப்புறம் அவர் திடீர்னு யாரு பிடிச்சிருக்குன்னா எனக்கு அந்த மிட்டாய் வேணும் அப்படின்னு சின்ன குழந்தை அடம் பிடிச்ச மாதிரி அடம் பிடிச்சாரு. விக்கல் தள்ள அடிச்சுக்கிட்டாரு பாருங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்பவே ஆமா. முடியாது. ஏதோ கேம் தாங்க அவங்க 2 பேரும். எது எப்போ பேசுனாங்க என்ன நம்மளுக்கு காட்டல. ஏன்னா அதுக்கப்புறம் நார்மல் ஆறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து சென்சார் கட் மாதிரி நேற்று பண்ணாங்க. ஏதோ அடிச்சாரா இல்லை என்ன பண்ண போனாரு, இதெல்லாம் பண்ணாத ஏதோ பெரிய பிரச்சனையாச்சு. என்னன்னு தெரியல. சாண்ட்ராவும் வந்து வினோதை வந்து பிரித்து கூப்பிட்டு போனாங்க அவங்கள. ஆனால் அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே இருந்தார் இவங்க அவங்கள பற்றி தப்பாக சொல்கிறப்போ. அவரால் ப்ராங்க் அப்படி அதாவது இந்த மாதிரி சொல்லி வச்சு செய்கிறத வந்து மறைக்க முடியல கமருதினால். அப்படி தான் தோணுச்சு எனக்கு. நீங்க சொல்லுங்க கரெக்டா தப்பான்னு. கரெக்ட் தான் தாத்தா. மைக்க இல்லாம நம்மளுக்கு காமிச்சாங்க. ஆனா கேட்கல நம்ம காதுக்கு. பிபி டீமுக்கே காதுக்கு கேட்கல. அதனாலதான் ஒரு வாரம் ஃபுல்லா மைக்க மாட்டாம வேலை பார்த்தாங்க. கல்பனா அண்டர்ஸ் பண்ணிருக்காங்க, பேசுங்க. நான் அதான் 100% அக்ரி சாம் நீங்க சொன்னது. சேனல் டிஆர்பிக்கு வந்து 3 விஷயம் பார்க்கும். 3 கேட்டகரிஸ். இதர் ஃபைட், ரொமான்ஸ் ஆர் ஹியூமர். கேஎஸ். ஹியூமர். ஸோ ஃபைட்லேயே கேயாஸ் வந்துடும். ரொமான்ஸ் அண்ட் ஹியூமர். இது 3 தான் அவங்க டிஆர்பிக்காக பார்க்கறது. நீங்க கமருதனுமே பார்த்தீங்களா, இனிஷியலா ஹி வெண்ட் இன்டு ஃபைட் மோட். அதுக்கப்புறம் தான் இந்த ரொமான்ஸ் வந்துச்சு. இந்த ரொமான்ஸ் வரும்போது கூட நம்ம வந்து ஏமாறுறோம். பட் இட்ஸ் நாட் ட்ரூ ரொமான்ஸ். இது என்னன்னா வந்து அவங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரொமான்ஸ்லயே வந்து ஃபைட் வரும். நம்ம நினைப்போம் பிரிஞ்சிருவாங்கன்னு. அகைன் they'll கெட் பேக். இதே மாரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பியூர்லி அ கேம். அண்ட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எனிதிங் தட்ஸ் a ட்ரூ ரொமான்ஸ் தட்ஸ் கோயிங் ஆன் ஹியர். நம்ம தான் ஏமாறுறோம். தே ஆர் டூயிங் இட் ஜஸ்ட் ஃபார் அவங்களுக்கு ஃபைனல்ஸ் போகணும், இந்த டாப் 5ல இருக்கணுன்றதுக்காக தான் 2 பேருமே பண்றாங்க. அது நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க பேசியிருப்பாங்க. நாட் டாப் 5 ஆர் ஃபைனல்ஸ் ஆர் கப். டாக் ஆஃப் தி ஷோவா இருக்கணும். ஒரு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு. இதுல அதுதான் ஆனா அவங்களுக்கு they want கிடைக்கிற to மிகப்பெரிய யா போனோம் இல்லைங்களா? மேல மேல போறதுக்கு இவங்க பண்றது. சேனல் இஸ் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். ஏன்னா சேனலுக்கு டிஆர்பி அதுதான். அதனால தான் நீங்க ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா, பார்வதியே இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தது. ஏன்னா பிகாஸ் நம்மள வந்து ஆடியன்ஸ வந்து அது போய் பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். அந்த ஒரு வில்லனை கார்க் மாரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அது பண்றாங்க டிஆர்பிக்காக. பட் இவங்க வந்து அந்த அது அந்த அந்த இது வந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் சேனல் வில் நாட் லெட் தெம் டவுன். அவங்கள ஃபார்வர்ட். ஆனா அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் அவ்வளோதான். இதுக்கு மேல அவங்க தேவைப்படாது. அப்போ தேல் த்ரோ தெம் அவுட். தட்ஸ் வாட் வில் ஹேப்பன். அதான் நான் நினைக்கிறேன். வில் சி. ஓகே. ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணவா கல்பனா? நீங்களும் போய் ரெஸ்ட்டா போடுங்க. நானும் போய் சாம் நம்ம போய் ஹைஜாக் பண்ணுங்க என்ன ஸ்பேஸ. ஏமா போட்டேன் நான் நீங்க வேணா ஹைஜாக் குடுத்துட்டு பண்ணுங்க. போய் தூங்கிடுறேன். நீங்க பாட்டுக்கு இருங்க வந்துட்டு இருங்க. என்ன லஞ்ச் அம்மா இன்னைக்கு சொல்லுங்க. அது சொல்லுங்க. அது ஒரு அரை மணி ஐயோ நேரம் போகும். நான் இல்ல முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். இல்ல இப்பதான் சாப்பிட்டு இங்க பாரு. முடிச்சேன் சாம. சாப்பிட்டு முடிச்சு நல்ல 3 மணி நேரம் கமகமன்னு ஆக போகுது. வாசனை வருது. மீன் வாடை அவ்வளோ நல்லா இருக்குது அந்த குழம்புல இருந்து. இங்க பாரு சூப்பரா ஷாம், இருக்கு. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்ப 6:37 8 9 10 கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ஆச்சு நான் சாப்பிட்டு. ஓகே. 4 ஓகே. ஹவர்ஸ் தண்ணி மட்டும் குடிச்சிருக்கேன். 2 லிட்டர் தண்ணி போயிருக்கு. 2 நார்மல் இந்த கிரீன் டீ போயிருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுல்ல. அதனால வந்துட்டு தண்ணியா பசிச்சாலும் தண்ணி தான்.
டெம்ப்டிங் ஆகல. பட் அந்த மைண்ட் ஓடும். மீன் நம்ம சாப்பிடலாமா? ஒரு எண்ணம் ஓடும். பட் நமக்கு அது வாய்ப்பு கிடைக்காதா? அதனால விட்டுறது. கடந்து செல்வோம்ன்ற மாரி நல்லா போயிறது. ஏன் மீன் அரைச்சு வாய்ப்பு கிடைக்காது? அது எங்க வீட்ல பிடிக்காதுங்க குக்கிங் பண்றதுக்கு. அதனால தான். ஓ! அது அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க சூப்பரா இருக்குங்க. வாசமே வராதுங்க. முட்டை ஆஃப் திருட்டு. நல்ல மீன் ஓ! அந்த வாங்கி வாசனை ஸ்மெல்லுக்காக செய்ய மாட்டீங்களோ? அந்த மீன் கவுச்சி வாசனை இருந்தாயே அது டேஸ்ட்டு. சரி அந்த இது அது என்ன யூபர் அந்த மாரிலாம் இருக்குல்ல அங்க. ஆர்டர் பண்ற வேண்டியதுதானே. எங்கன்னா இந்தியன் ஃபுட், சீ ஃபுட். ஓஸ்ட். நம்ம ஊர் மாதிரி ஏன்? டேஸ்டே வராதுங்க. எனக்கு இங்க வெளியில சாப்பிடவே வேற ஆப்ஷனே இல்லாம தான் வெளில சாப்பிட்டோம் நாங்களாம். இங்க அந்த இந்தியால இருக்க அளவு டேஸ்டா வீட்ல செய்யற மாதிரி வராதுமா ஹோட்டலோட. ஆமா நம்ம கரெக்ட். வீட்ல தான் சரியா இருக்கும். காரம் கீரம் அந்த நம்ம வீட்ல அரைக்கிற அந்த குழம்பு தூள் இதெல்லாம் வச்சு அந்த குழம்ப கூட்டி சூப்பர் ஒரு ஆம்லெட்டோட வச்சு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சேம்மா. ஏமா இன்னைக்கு தூக்கத்துல கூட இங்க உங்களுக்கு இந்த மீன் குழம்பு தான் வரப்போகுது. இல்ல. அதெல்லாம் வராது. நான் அந்த அளவுக்கு நான் இல்ல. அடுத்த அந்த அடுத்த அளவுக்கு நான் வந்துட்டு மைண்ட் லூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த வாரம் நான் பெரிய தலை போயிடுவேன். பெரிய தலையில போயிட்டு அப்படியே ம். ஏலத்துல இல்ல எடுத்துட்டு வந்துருவேன் கனவா மீனை. இருக்கும் தெரியுமா? ஸ்குவிட். அது எங்க அம்மா வைப்பாங்க. செம்மையா இருக்கும். ஆக்சுவலி அதுதான் வந்துட்டு இது இருக்கு. நீங்க அந்த அளவுக்குல இல்ல. நான் உங்களுக்கு ஜோக்கு பண்ணுவேனே தவிர, நமக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு பழகிடுச்சுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப இதாயிடுச்சு. அதனால ஓகே. அம்பிட்டுதான். கனவாலாம் நல்லா ம். மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா அது அரைச்சு எங்க அம்மா வைக்கணும். கேரளால இருக்கறதுனால, அந்த மண்சட்டியில பண்ணுவாங்க. அது நல்லாருக்கும். மீன் குழம்பு மண் ஓகே. சட்டியில் தான் எங்க வீட்லயும். இங்க வாங்க ஏலத்துல எடுப்போம் மீனை. எடுத்து சும்மா ஃபுல்லா வஞ்சிரம். எங்க போய் எடுப்பீங்க? இங்க ஒவ்வொரு இருக்கு, பெரிய தலை இருக்கு, காயல்பட்டினம் இருக்கு, லைனா இருக்குது தாத்தா. நிறைய இடம் இருக்கு. பட் ஆனா திருநெல்வேலியில தூரம் தானே அதெல்லாம். திருநெல்வேலியில இருந்து தூரம். நாம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட கேப்ல இருக்கும். சென்னை ஓகே அந்த பக்கம் தானங்க வஞ்சிரம்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த சைட்லயும் வஞ்சிரம் ஃபேமஸா? அங்க வேற ஷீலான்னு சொல்லுவாங்க இங்க அதை. இல்ல அதுதான் நான் இல்லைங்க. கேள்விப்பட்டிருக்கேன். சின்ன ஷீலா வேற வஞ்சிரம் வேறங்க. ஷீலா விலை கம்மி, வஞ்சிரம் கூட. இங்க ஆமா, ஊர்ல ஷீலா அததான் வஞ்சிரம். தாத்தா ஷீலான்றாங்க. அப்படியா? ரெண்டும் ஆமா ஒரே மீனா? ஓகே ஓகே. ஆமா. இல்லங்க சென்னையில ஷீலா. ஷீலானா இந்த உருளை மீனுன்னுவாங்க. இது அது வந்து இங்க வேற ஏதோ சொல்றாங்க. ஆ ஷீலா வேற இங்க. காரப்பொடி குழம்பு அதெல்லாம் சூப்பரா இருக்கும். இல்ல இந்த மோஜோ ஜோஜோ ஏம்மா ஸ்ரீரஞ்சனி டேக் பண்ணி வச்சிருக்க? ஒருத்தனா ஃபேட் மேனேஜர் டேக் யாராவது இது பண்ணோம்னா டக்குன்னு டேக் பண்ணி வச்சுட்டு போயிடுறீங்க. ஒரு மூட்டை என்னது அது புரியல. திட்டி விடுறதா? ஆமா. ஒரு தாத்தா மூட்டை திட்டி எதை திட்டுற போது ஸ்ரீரஞ்சினியை எதுக்கு கூட்டு அப்படி வாங்க தாத்தா அடிக்கணும்? திட்டி ஸ்பேஸுக்கு. விட்டுருங்க பேசாத. தாத்தா ஸ்ரீரஞ்சினியை கூட்டு வாங்க தாத்தா ஸ்பேஸுக்கு. அவங்க ஏன் பாவம்? அப்படியா? இப்ப வருவாங்களா? உங்க வீட்டுக்காரர் வெளில வந்துட்டாரு. முன்னாடி ஐயோ! இருக்கிறப்ப வேணா வருவாங்க. அவங்க வெண்ட் அவுட் பண்றதுக்கு ஏமா ஸ்பேஸ் யூஸ் பண்ணிட்டோம் தாத்தா. எனக்கு அவங்கள தெரியாது. யாரை பிடிக்கலாம்? தாத்தா யாரையா பிடிச்சு பாக்குறேன். தாத்தா இந்த பயவுல கோர்த்து விடுது. அவங்க கண்டஸ்டன்ட்னு இல்ல பாவம். அவங்க வாட்டு செவனேன்னு இருக்கட்டும். நிம்மதியா இருக்கட்டும் தாத்தா. நல்லா பேசுறாங்கல்ல. உள்ள போய் சூப்பரா பேசுனாங்க. நிம்மதியா ஆமா. இருக்கட்டும். சூப்பரா இருக்கும் ஹேமா. நல்லா பேசுவாங்க. நோ ப்ராப்ளம். ஹேமா தான் மெயின் ரீசன் அமித் வெளில வருதுன்னு போன்ல சொல்லிட்டு அப்புறம் கூப்பிட்டு வரணும். சூப்பரா ஆமா. இருக்கும். நான் அவரை பத்தி பேசினதே இல்ல ஸ்பேஸ்ல. அதனால்தான் அவர் பாட்டு பாடிட்டே இருக்காரு. சூப்பர் சிங்கருக்கு போறவரு அங்க போறவரு இங்கிட்டு வந்தாருன்னு சொல்லியிருக்கேன். அது சொல்லியிருக்கேன். அப்புறம் இல்ல பந்து கேம்ல CWC வந்துட்டு போவாரு. அடுத்த வருஷம் CWCல போயிடுவாரு அவரு. இல்ல அது ஆனா நேத்து அவரை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அமுச்சு வச்சாங்க. பாவம். திவ்யா ஃபேன்ஸ் நான் என்ன போட்டுக்கிருக்கேன், ஷோ வரட்டும், ஃபேமிலி பத்தி யார் பேசினாலும் தப்புன்னா, என்னைய வந்து கடிச்சு வச்சுக்கிருக்காங்க ப்ரொமோ கீழ இதுல. நான் என்ன சொல்ல வரேன், வரட்டும். அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க. ஃபேமிலி வந்துட்டு கண்டஸ்டன்ட் கிடையாது. ஃபேமிலிய வச்சு நீங்க ப்ளே பண்ணாதீங்க தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபேமிலிய வச்சு உங்க ப்ளேய கொண்டு போகாதீங்க. ஓகேயா? ஃபேமிலி வந்து கண்டஸ்டன்ட் கிடையாது.
அது யாரு ஃபேமிலியா யா இருந்தாலும். கண்டஸ்டன்ட் யார் கிடையாதுமா. ஆனா உள்ள நடந்த விஷயத்த பத்தி பேசலாம் அந்த ரூல் பிரகாரம். இது உள்ள நடந்தது ஏதோ பத்தி பேசியிருந்தாங்கன்னா தப்பிச்சாங்க. வெளியில ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா அடிதான். 2 பேருக்குமே கிடைக்கும். ஈவன் விக்ரமா இருந்தாலும் சரி. சரி. ம். ரொம்பவும் பார்த்து சபரி அண்ட் திவ்யா ஃபேன்ஸ் அடிச்சுக்காதீங்க. ஷோல வந்ததுக்கு அப்புறம் தலைகீழா மாறும். எதுக்கு சபரி என்ன பண்ணாரு? அது நியாயத்துக்கு நக்கல் நின்னாரு தான், தாத்தா. வேற ஒண்ணும் இல்ல. சும்மா நக்கல். ஏங்க ஏங்க நான் அவர் சொல்றதெல்லாம் பாட்டுக்கு உங்களுக்கு செவனேன்னு இருக்கிறாரு. அவரை போய் இல்ல இவங்க 2 பேரும் சபரி நியாயத்துக்கு நின்னாரு அப்படின்னு சொன்னா நக்கல்ன்றாங்க. அவருக்கு இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு இன்னும் டைஜஸ்ட் ஆகல, அதனால சபரிய பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு டைஜஸ்ட் ஆகும். அது ஐயோ தெரியாது தாத்தா உங்களுக்கு. ஏங்க வெளியில ஜோதி நல்ல பேரோட வர ஒரு சிலர்ல சபரி. ஆமா, வெளில கேட்டுக்கோங்க. கெட்ட பேரோட வரமாட்டாரு. ஐயோ. ம். வெளியில எப்படி நல்ல மனுஷனோ அதே மாதிரி தான் இருந்தார் உள்ள. இந்த மாதிரி ஒரு சீசன் வரக்கூடாதுன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டென்ட் எல்லாம் பிளாக் பண்ணிட்டு இருந்தாரு. ஏங்க உண்மையை சொன்னா சிரிக்கிறீங்க. இல்ல தாத்தா, நான் உண்மையா சொன்னேன். நீங்க சர்க்காஸ்டிக்கா ஒண்ணு போட்டு விடுறீங்க. ஐயா, நான் கேளுங்கன்னு என்ன வேற சர்க்காஸ்டிக்காலாம் சொல்ல. நிஜம், எனக்கு தெரியும் அந்த அந்த தம்பியை. நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட ரிவ்யூ எல்லாம் பாருங்க, நான் சொல்லியிருப்பேன் நல்ல மனிதன். நல்ல மனுஷர் தான் தாத்தா. இல்லன்னு சண்டை யார் நடந்தா சொன்னா? அதை வேடிக்கை பார்க்க கூடாது, தடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதை தடுத்தா அப்புறம் கண்டென்ட் பிளாக்கர்ன்றீங்க. நான் அதுதான் சொல்றேன். நியாயத்துக்காக நின்னாரு இந்த சண்டையில அப்படின்னு சொன்னா அது கேட்க மாட்றாங்க. என்ன நியாயம்? உங்களுக்கு நியாயங்கிறது எனக்கு அநியாயம். அப்படிதான் 2 குரூப் இருக்காங்க. அப்ப எப்படிதான் அந்த மனுஷனால இருக்க ம், முடியும் சொல்லுங்க? ஏங்க இது நியாயமா அநியாயமான்னு இன்னும் தெரியலங்க. வரட்டுங்க. அந்த தெரியலங்க. எடிட்டருங்க நம்ப கூடாது. ஏமா சொல்ற மாதிரி ம். எடிட்டருங்களை நம்ப இல்ல, முடியாது. நான் இத சொல்லல, இதுக்கு முன்னாடியும் சொல்றேன். இவர் சாம் சொல்றாருல, எது நியாயமோ அந்த பக்கம் நிக்கணும். உங்களுக்கு நியாயங்கிறது எனக்கு அநியாயமா இருக்கும், எனக்கு நியாயங்கிறது உங்களுக்கு அநியாயமா இருக்கும். அப்ப சரி எப்படிதான் போங்க. சொல்ல வர்றீங்க நீங்க? சபரி அப்ப அநியாயம் பண்றாரு போங்க. ஓகேவா? சரி, ரொம்ப நன்றி. சபரிய சொல்லலைன்னா சாம் அவருக்கு தூக்கம் வராது. ஏங்க நான் பாசிட்டிவா சொல்றது கூட அதை நெகட்டிவா தான் சொல்லணும்னு ஜோதி துடிக்கிறாங்கன்னா நான் என்ன பண்றது? நான் சாம் ப்ரோட்ட அவங்களோட ஸ்பேஸ் எல்லாம் நான் போய் பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது. அங்க கொட்டுவாங்க குரூப்பா சேர்ந்து. ஹேமா ஸ்பேஸ்க்கு வந்தா மட்டும்தான் சாம் ப்ரோட்ட பேசுவேனே. அங்க பேச மாட்டேன். ஏன்னா அங்க எல்லாம் அப்படியே இருக்காங்களாம் கூட்டமா ஒரு மாதிரி. அம்மா, நானும் உங்க கூட தான்மா பாதி நேரம் நான் போய் பார்த்துட்டு ஓடி வந்துடுறது. ஏன்னா சாம் அது சாமோட ஸ்பேஸ் இல்ல, விக்னேஷ் ஸ்பேஸ் தானே. ஆமா. இவங்க எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அது ஒரே விக்னேஷ் ஸ்பேஸ் வந்து ஏதோ ஒரு நான் ஃபேண்டம் நினைச்சிட்டேன் ஒரு தடவை. நான் இவர் கூட மெசேஜ் போட்டேன் டிஎம். எப்பா என்னப்பா ஃபேண்டம் மாறிட்டாங்களா இந்த குரூப்னு. ஃபர்ஸ்ட் பாவம் இருந்தாங்க தாத்தா கொஞ்ச நாள். அப்புறமா பிரஜின் சாண்ட்ரா வந்தோடனே இப்ப கம்ப்ளீட்லி சாண்ட்ரா ஃபேண்டம் அவங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க நாங்க எந்த ஃபேண்டம் கிடையாது, ஆனா நாங்க சாண்ட்ரா பண்றது மட்டும்தான் கரெக்ட்னு சொல்லுவோம். அப்ப சாண்ட்ரா மட்டும்தான் என்னமா right. பண்ணாங்க அழுவதை தவிர? தாத்தா உங்க முன்னாடியே சாண்ட்ராவை போட்டு எத்தனை வாட்டி அடிச்சிருக்கோம். ஐயோ. இல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேக்குறாங்களே. சாண்ட்ரா ஃபேண்டம்ல இருக்கா? ரொம்ப நல்லவங்க தாத்தா, அவங்க ரொம்ப நல்லவங்க. அப்பா, இவங்களுக்கு தான் பாதிச்சிருக்கு சாண்ட்ரா பண்ணது. நேத்து மத்தியானத்துல இருந்து பனி எரிச்சோடுன்னு எப்பா சாம் ப்ரோ அந்த ஸ்பேஸ் நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன் ப்ரோ. இங்க பேசும்போது ஒரு மாதிரி நல்லாதான் பேசுறீங்க, அதனாலதான் நான் இங்க வரும்போது உங்ககிட்ட பேசுறேன். அந்த ஸ்பேஸ்ல நான் பேசுறதே இல்ல. அப்படி ஒரு ஆனந்தம். சரி நீங்க இப்ப சபரிக்கு டிஃபெண்ட் பண்ணி இல்ல இருங்க. இப்ப நீங்க சபரிக்கு டிஃபெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் பேசுறீங்க. அப்போ ஏமா ஸ்பேஸ் சபரி ஸ்பேஸ் ஆயிடுச்சு. அப்போ அவங்க நியூட்ரல் ஸ்பேஸ்ங்க. கானா வினோத் பத்தி கூட பேச விடுவாங்கங்க. அவ்வளவுதான். அங்கேயுமே வந்து பேசுறவங்களுக்கு கையில தானே இருக்கு. பேசுறவங்க கையில தானே இருக்கு. இருந்துச்சு, இப்ப இல்ல ப்ரோ. இருந்துச்சு, இப்ப இல்ல. அடா பாவியல். ஸ்பீக்கர்ஸ் இல்ல வந்து இல்ல யார் யாரெல்லாம் இப்ப பேசுறாங்களோ அவங்க கையில தான் இல்ல இருக்கு. இல்ல யோ 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 விக்கில இருந்து அங்க இருக்க எல்லாரையும் எனக்கு தெரியும். ஆனா இது என்னயா ஷாம வச்சு அக்யூசேஷன் பண்ணிக்கிறீங்க? அவங்க எல்லாரையும் கேள்வி கேளுங்கய்யா. இந்த பயவுல என்ன பண்ணுச்சு பாவம். சும்மா கலாய்க்கிறாங்க விடுங்க. இதெல்லாம் பெருசா இவர் தானே இங்க எடுத்துக்கிறாங்க. வர்றது, இவர்கிட்ட தானே நம்மளால பேச முடியும். அவங்க கிட்ட எல்லாம் நம்மளால பேச முடியாது. நமக்கு இவர் இல்ல மட்டும்தான். இது இந்த பீஸ் தான் சரியான பீஸ் வச்சு செய்யறதுன்ற மாதிரி வச்சு செய்யறீங்களே பாவமா இருந்துச்சுட்டு உள்ள வந்து அப்படி இல்லையேம்மா, அப்படி இல்ல இல்ல இல்லையேம்மா. இல்ல இல்ல ஸ்டார்டிங்ல அப்படி இருந்தே இல்ல. சாம் கிட்ட வந்து எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஒரு அக்யூசேஷன் வைக்கும்போது கூட ரசிகன் ப்ரோ அந்த மாதிரி அவங்க பேர்ல அக்யூசேஷன் வச்சாங்க. அந்த டீம்ல கூட சாம வச்சு அக்யூசேஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா சாம் அந்த இதுல தலையிடல. அவங்க கொஞ்சம் அந்த அவங்க சர்க்காஸ்டிக்கா போறதை வந்து அவங்க தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு
அது அப்படியே ஒண்ணு ஒண்ணா மாத்தி பேசி அது மாதிரி சரி, ஆயிடுது. இப்ப அதனால தான் அவங்க இப்ப அடுத்த ஸ்பேஸ பேசக்கூடாதுன்னு எல்லா ஸ்பேஸ்லயும் ரூல்ஸ் இருக்கு. ஷாமுக்கு மட்டும் என்ன தக்காளி தொக்கா? கம்முன்னு இருங்கய்யா. கேஸ ஏன் மேல எழுதி வச்சுட்டு போயிருவாங்க. நான் போய் ஸ்பேஸ க்ளோஸ் பண்றேன். பேரை வச்சுதானே வர பேசணும் வர சிஸ்டர். வர வர அதனால ஏமா ஒண்ணும் ஸ்பேஸ் சபரி ஆர்மி ஸ்பேஸ் ஆயிடுச்சு. எங்க ச்சே, போங்க தாத்தா நான் சபரி இனிமேட்டு ஆர்மி. சபரி ஆமா, ஆர்மிக்கே வர இங்கிருந்து மாட்டேன். சபரி ஆமா. ஆர்மி. ஆமா, சுபா சுபா சபரி சபரி ஆர்மி, ஆர்மி. பாருங்க கல்பனா, நீயும் சபரி நேசர், இங்க ஆர்மி தான். இருக்கிறவங்க எல்லாம் சபரி சாம்ப்ரோ ஆர்மி. சாம்ப்ரோ ஒரே நிமிஷம் உங்கள்ட்ட தான் பேசணும். ராதா ராதா நான் ராதா 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 பேசுறேன். ஒரே ஒரு செகண்ட். சபரி ஆர்மி ஹேட்டு ஷாமு. இப்ப பேசுங்க ராதா. ஓகே. உங்க உங்க இதுல வந்தா ஸ்பீக்கரே கொடுக்க மாட்டேங்க. ரெக்வெஸ்ட் கேட்டு கேட்டு இத்தனைக்கு ரசிகன் ப்ரோ விக்னேஷ் ப்ரோலாம் நல்லா தெரியும். என்னவோ இந்த வாட்டி என்னடா ஸ்பீக்கரே கொடுக்க மாட்டேங்க. இல்லையே, ரசிகன் ப்ரோக்கு எனக்கு தனியா நான் மெசேஜே இருக்கும்போது உங்களை போட்டேன் நானு. பார்த்ததே இல்ல இல்லை. ராதா அந்த அக்யூசேஷன் இருக்குடா. அவங்க கடை ஸ்பீக்கர்லாம் கொடுப்பாங்க, மாத்திட்டே தான் இருப்பாங்க. எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. நீங்க வந்து ஐயோ 2-3 பேசினா தடவை தானே. கேட்டிருக்காங்க. அவங்க 2-3 தடவை நான் கேட்டிருக்கேன் ஸ்பீக்கர் கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் வெறுத்து போய் கேட்கறதே இல்லை. சரி வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க இப்ப நீங்க ஒருவேளை பேசுறது அந்த ரொட்டேஷன் கொஞ்சம் டிலே ஆயிருக்கும். யாராவது பேசிட்டு இருப்பாங்கல்ல. நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு போங்க, அப்ப வேணா கொடுப்பாங்க. ஒரே நிமிஷம் அது ஒரே நிமிஷம் யாராவது எனக்கு அந்த ஒருத்தர் அளவுக்கு பேசுங்க. தெரியல. இருக்கலாம் ஒருவேளை இருக்கலாம். ஆனா நீங்க ஒருவேளை ஐயா ஐயா நீங்க ஐயா உங்களை நான் இங்க இருந்த வரைக்கும் பாருங்களேன். உங்களை நீங்க ரிக்வஸ்ட் கொடுத்து பார்த்ததே இல்ல ராதா. நீங்க வாங்க, வந்தீங்கன்னா ஐயோ கண்டிப்பா நான் கொடுப்போம். அடியில இருப்பாங்க. நான் உங்க ஸ்பேஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அடியில எங்கேயா இருந்திருப்பேன். நானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதோ என்னவோ இல்ல, தெரியல. ரொட்டேஷன் ரிக்வஸ்ட் பண்ணும்போது கொடுத்தா உங்களுக்கு மேல பார்க்கலாம். வந்துருவாங்க, மேல காமிக்கும். ரிக்வஸ்ட் ஏங்க கொடுத்தா மேல வந்து காமிக்கும். ரசிகன் ப்ளாக் தெரியுங்க. ரசிகன் ப்ளாக் தெரியும். கேளுங்க, அவர் மெசேஜ் கூட பண்ணிருக்க. போனாட்டி நாங்க ஒரே சப்போர்ட் பண்ணோம். போனாட்டி ரசிகன் ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ எல்லாருமே நல்லா தெரியும் ஓகே. அவருக்கு. ஆமா. அப்புறம் வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன். ஆக்சுவலா வந்து சாண்ட்ரா வந்து சும்மா தான் சாரி கேட்டேன், கனிட்டேன்னு சொல்றாங்களா, அது சொல்லவே இல்லையே, கேட்கவே மாட்டேன் விஜய்ஸ். நான் சாண்ட்ரா வந்து சொல்றாங்க நான் சும்மா தான் சாரி கேட்டேன். அவர் எதை தாங்க கேக்குறாரு? எதைதான் உருப்படியா கேக்குறாரு? எதைதான் உருப்படியா கேக்குறாருன்ற. இல்ல ஆக்சுவலா அது கேட்கணும்ல, தப்பு இல்ல. அது விஜய்ஸ்க்கே ஒரு அவமானம் மாதிரி தானே அது. நான் சும்மா தான் சாரி அவருக்கு என்ன கேட்டேன். இருக்கு? அவருக்கு ஒண்ணுமே சீசன் இல்லைங்க. 7ல இருந்தே ஷோவே வேற மாதிரி போயிடுச்சுங்க. அதேதான் கமல் சார் வந்து நிறைய இது கேட்க மாட்டாருன்னு. இப்பவும் அதுதான் இதுதான் மத்தவங்க கேட்க சின்ன சின்ன மாட்டாரு. இதெல்லாம் கேக்குறாரு. இது ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாரு தான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அவருக்கு இந்த வாட்டி பாத்திரம் வளர்க்கறது தான் பெரிய இஷ்யூ, அவ்வளவுதான். அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வாரம் பல்லு வளர்க்கறத பத்தி பேசுவாரு. ஓகே 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 பேசுங்க. வேற லிசனர் போயிடுறேன் நான். ஓகே. பாத்தீங்களா ஹேமா, சாம் ப்ரோ எப்படி இல்ல ஆனா லிட்டரலி அவரை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறன்றதுக்காக ரவுண்டு கட்டி அடிக்கக்கூடாது. எனக்கு ஷாம் ஓகேனா ஓகே. மத்தபடி சாம் இதானா சாரி ஷாம். உனக்கு ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. இல்ல நீ அப்புறம் ஏன்னா இது வந்துட்டு இல்ல நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நான் ஏன் சாம் ப்ரோட்ட மட்டும் தான் பேசுறேன்னா, அந்த குரூப் கிட்ட பேசுறதுன்னா அவங்க பேசுறதே எனக்கு பிடிக்காதுன்னா அவங்க வன்மத்தை காட்டலாம். ஆனா அவங்க பேசுற விதமே எனக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. இவர் பேசும்போது இவருக்கும் பிடிக்காத சில விஷயங்களை சொல்றாரு, ஓகே அக்ரி பண்ணிக்கலாம். பட் இவர் மத்த விஷயத்தையும் கொஞ்சம் எடுத்துட்டு வராரு, கொஞ்சம் ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. இவர் பேசும்போதே நமக்கு அதை கவனிக்கணும்னு தோணுது. அவங்க எல்லாம் பேசும்போதே ஒரு மாதிரி இல்லைங்க, நீங்க அதை விட்டுருங்க. அந்த நான் இருக்கேன்னா என்னை பத்தி அதான் சொல்றேன். அவங்களுக்கு பிடிக்கல இல்ல, பிடிக்காதவங்களை பத்தி பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஷாம பத்தி பிடிக்கும் ஏதாவது கருத்து நான் தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா கரெக்ட் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா மத்தவங்களை பத்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும், ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். அவங்க ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன். நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறது நான் உங்களை டிஃபெண்டே பண்ணல, ஏன்னா இது உங்களோட ஒப்பீனியன். சொல்லிட்டு போயிருவீங்களா? அது எனக்கோ ஷாம்கோ வந்துட்டு என்னைய பத்தி தப்பா பேசுனீங்கன்ற மாதிரி வந்துருமா? அப்ப வந்துட்டு ஷாம் இங்க இருக்காரு. ஷாம் உன்னை எனக்கு பிடிக்கும், நீ பிடிச்சிருக்கு, நீ உன்னோட பாயிண்ட் பிடிச்சிருக்கு. மத்தவங்களை பத்தி நம்ம பேச தேவையே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் பிடிக்கல இல்ல, அவ்வளவுதான். அவங்கள மூவ் ஆன் பண்ணிட்டு ஷாம் கிட்ட மட்டும் பேசுங்க. உன்னோட பாயிண்ட் பிடிச்சிருக்கு ஷாம், நீ நல்லா பேசுறன்ட்டு அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அப்புறம் ஸ்பீக்கர் கொடுக்கலன்னா அவர்கிட்ட ஹோகோஸ்ட்ல நிறைய டைம் இருக்காருல்ல, அதனால அட்ரஸ் பண்ணிருங்க அவர்கிட்ட. அவ்வளவுதான். இந்த ஷோக்காகலாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. இது ஒரு ஷோ இந்த வருஷம், போங்க. சரி, அமித் பொண்டாட்டி போட்டிருக்கல, அந்த ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்லு. தொடப்பக்கட்டையா? என்ன பார்க்கல, என்ன போட்டிருக்காங்க? பூரிக்கட்டை கைஸ், விச் ஒன் டு ப்ரிஃபர்? என்ன பண்றீங்க? பூரிக்கட்டை, தொடப்பக்கட்டை, செப்பல்ஸ். யாரு அமிதா அடிக்கிறதுக்கு? அது சும்மா சொன்னதை கேட்கல, கலாய்ச்சி. அது கலாய்ச்சி.
ஏன் அதையும் அதுவுமே இதெல்லாம் கேட்டுட்டு தான் அடிப்பாங்களோ? சும்மா ஃபன்னுக்கு. அவங்களாம் இது சும்மா அவங்க இது ஃபன்னுக்காக ஏதோ இப்படி சொல்றாங்க. பண்ணுங்கனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அடி வாங்குறதுக்கு இவருக்கு உரிமை இருக்கு. ரூம்குள்ள போட்டு சத்துன்னு சாத்த சொல்லுங்க. அது ஏன் வெளியில எடுத்துட்டு வந்து அது ஒரு டாபிக்கா இதுதான் இந்த செலிபிரிட்டிஸ் பண்ற பெரிய தப்பே இதுதான். செலிபிரிட்டிஸ் பண்றது தான் மக்கள் மைண்ட் செட்ல வந்து இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களை திணிக்கிறாங்க. வந்துட்டாரா வெளியில, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஷோ விட்டு. இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது. செலிப்ரேஷன் வீக்ல திரும்பி போறாரா, ஜாலியா என்ஜாய் பண்றாரா, வராரா, முடிஞ்சிச்சு. ஷோல இருக்கிற வரைக்கும் தான் கிரிட்டிசிசம்லாம். எனக்கு தெரிஞ்சு அமித் தான் லெஸ், அமித் மேல மட்டும்தான் லெஸ் கிரிட்டிசிசம் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஷோலயே. அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் அவரு அந்த கிரிட்டிசிசம் கூட இந்த வாரம் மட்டும்தான் நிறைய வச்சிருக்கோம். ஏன்னா அவங்க சொல்லிட்டு போயும் பண்ணிருக்காங்களே அப்படின்ட்டு நம்ம இந்த வாரம் எஸ்பெஷலி சுபிக்ஷா, சபரி இவங்களுக்கு தான் கம்மியா இருக்கு கிரிட்டிசிசம். சபரிக்கு நிறைய இருக்குது. இல்லங்க, எங்க இருக்கு அது? ஏதோ ஃபேண்டம் வேற ஆப்போசிட் ஃபேண்டம் சொல்றேன். நான் தான் டெய்லி போட்டு சபரி அடிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு அடிக்கிறீங்க? ஒரு ஒண்ணுமே செய்யல. அதாவது ஒரு திரும்பி சொல்லி சாம் எப்படி அடிப்பாருன்னா, சாம் வந்து சபரி கிட்ட கொஞ்சம் எதிர்பார்த்திருப்பாரு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலன்னு சொல்லி அடிக்கிறது. நல்லா கேம் பிளே பண்ணல, நல்லா கேம் பிளே பண்ணல. சொல்லி கொடுத்தா அனுப்புனது கூட உருப்படியா அந்த ட்விட்டர் ஸ்பேஸ்ல சோஷியல் மீடியால இருக்கிறது ஒன்லி ஜஸ்ட் லெஸ் தென் 5% தானே. நம்மளோட ஒப்பீனியன் ஐ டோன்ட் திங்க் இட் ரியலி மேட்டர்ஸ். வெளியில இருக்கிற 90% ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து சோஷியல் மீடியால இல்லாதவங்க தான். ஸோ நம்ம ஒப்பீனியன் அது ஹவு மச் இட் மேட்டர்ஸ். 1% கூட இருக்க மாட்டாங்கங்க. 0 தான் வருவாங்க. நீங்க வேற. நான் சும்மா ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 5% சொன்னேன். பட் ரொம்ப கம்மி தான் நம்ம இருக்க. அதுக்கு தான் கல்பனா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஃபன்னா என்டர்டெயினா கொண்டு போங்க. ஏன் இதை வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு ஃபேண்டம் மாத்தி இன்னொரு ஃபேண்டம் சண்டை, அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கனி எவிக்ட் ஆயிட்டாங்களாம், கனி ஓட்ஸ் எல்லாம் அரோராக்கு போயிடும் அப்படின்னு இந்த ட்விட்டர்ல ஒரு 4 பேர் போடுற போஸ்ட்னால போவா போகுது? இல்ல ஓட்ஸ் தான் அவங்க வேல்யூ பண்ணி ஓட் படி தான் எடுக்கிறாங்களா ஃபர்ஸ்ட்? நோ, நாட் அட் ஆல். அப்புறம் ஆக்சுவலா என்ன தெரியுமா, அவங்க அந்த ஓட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க? they are using it for data mining. இதுக்குள்ள பேசணும்னா நிறைய பேசலாம். they are using the demographic and other information of the people who are voting for as a data mining to sell. நம்மளோட மைண்ட் செட்டை வந்து அவங்க ஆடியன்ஸ் மைண்ட் செட்டை வாட்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா அந்த ஷோல. ஆமா, இட்ஸ் வெரி டைனமிக்ங்க. ரொம்ப டைனமிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். நான் பார்வதி கமருதீன் வந்து யார் தப்புன்னு கேட்கும்போது நம்ம தான் தப்புன்னு சொன்னதுக்கான காரணமே அதுதான். நீங்க இக்னோர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கண்டென்ட் போர்டுன்னு சொல்லி அவன் மாத்திருப்பான் அர்த்தது. எக்ஸாக்ட்லி. அவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க. டிஆர்பி வேணும் அவங்களுக்கு. எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு காசு, மணி, அவ்வளவுதான். அதுக்காக அப்படி சொல்ல முடியாது. அவங்க என்ன கொடூரமா பண்ணாலும் அவங்க காட்ட தான் செய்வாங்க. அதுக்காக நம்மளால பார்க்காம இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கோம், இந்த எதுக்குடான்னு ஒருத்தர் ரிவ்யூ பண்ண மாட்டேன்னு கூட சொல்லுவாரு. ஆனா திரும்ப ரிவ்யூ பண்றாங்க, நம்ம திரும்ப போய் பார்ப்போம். அது அந்த ஒரு விக்ஷியஸ் சைக்கிள் மாதிரி அது அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க இப்போ நம்ம 2 பேர் 3 பேர் மைண்ட் செட் சேஞ்ச் பண்றதுனால ஒன்றும் நடக்க போதில்ல. பொதுவாகவே நிறைய மாறணும்ல. எல்லாருமா மாறினா கண்டிப்பா அவங்களும் மாத்துவாங்க. அதை சில விஷயம் வந்து there will be like majority of the audience protest மாதிரி பண்ணும்போது அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்போ அவங்க டிஆர்பி கம்மி ஆகும். இமிடியட்லி நீங்க பாத்தீங்கன்னா they'll try to promote something else. Very dynamic game. End of the day marketing தான், and we are all used as their customers. அதத்தான் விஜேஎஸ் ஒரு வீக்ல அட்ரஸ் பண்ணிருப்பாரு. நீங்க எவ்வளவு வன்மம் கொட்டுறீங்களோ கொட்டுங்க, 2 கையை சேர்த்து வாங்கிக்கிறேன். அவங்க அதான் எதிர்பார்க்கறதுனால அவங்க சக்சஸ் நம்ம தான் ஃபெயிலியர் ஆயிடும். And even விஜய் சேதுபதி நிறைய பேர் நீங்க திட்டுறீங்கல்ல, he is only a high profile host or an anchor, அவ்வளவுதான். And that's what his contract is for. அவங்கள the producers and other people என்ன சொல்றாங்களோ that's what he is supposed to. எக்ஸாக்ட்லி. சில விஷயம் கேட்க கூடாதுன்னா அது கரெக்ட் தான். பட் அதுக்காக எல்லாத்தையும் பண்ணலாமா? அதுக்கு வெளியே போயிடணும்ல. ஏன் போனோம்? அவர் படம் எதுக்கு நடிக்கிறாரு? சம்பாதிக்கணும்னு நடிக்கிறாரு. ஷோ எதுக்கு பண்றாரு? he's a hostங்க. அது வந்து
அப்படி சொல்லல. நம்ம என்ன சொல்றோம்னா இதுக்காக வெளியே போகணும்னு சொல்லல. இப்ப அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அதை மீறி அவங்க செய்ய வைக்கிறாங்க, பண்ண வைக்கிறாங்கன்னா நான் வேற வேலையை பார்த்துட்டு ப்ரோ போகணும்ல. இந்த கொள்கை ஐடியாலஜி அப்படின்றதே நான் ஒரு இப்ப அவரை போய் ஸ்கேம் பண்ணணும்னு தெரியுமா? சொல்லல. நியூட்டன் நான் இந்த மாதிரி நியூட்டன் இதுல பாக்க ஒரே ஒரு விஷயம், இந்த டாபிக் சொன்னா கொஞ்சம் சென்சிட்டிவ் தான். இந்த கொள்கை ஐடியாலஜி அப்படின்லாம் சொல்றோம்ல, அதுவே ஒரு பெரிய ஸ்கேம். எண்ட் ஆஃப் த டே நான் கொள்கைன்னா நீ சொல்ற மாதிரி அந்த அவ்வளவு பெரிய கொள்கை சொல்றோம். எனக்கு இது வந்து நல்லது படுது, இது வந்து எனக்கு தப்பா படுது, அந்த சின்ன கொள்கையிலே தான் நான் நினைக்கிறேன். இது வந்து இவங்க பண்றது ஆனா கரெக்டா இருக்குது. சாம் கொள்கை ஒரு பத்தி கொஸ்டின் பேசுறப்ப கேட்கறது அவங்க சில இது பையன் தப்பா வந்து தெரியும். அப்பான்னு சொன்னான் பாத்தியா? பர்ஃபெக்ட் என்ட்ரி. அவங்க கட்டிட்டு கிடக்குறாங்க. நான் அந்த மாதிரி கொள்கை தான் சொன்னேன். நான் வந்து அவ்வளவு டீப்பான கொள்கையெல்லாம் நான் சொல்லல, ஏன்னா எனக்கு அது தெரியாது. நான் அதுக்குள்ள போல. நான் சொல்றது இப்ப இவங்க செய்யறது தப்பு, இவங்க செய்யறது சரின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல இப்ப சாண்ட்ரா விஷயமே எடுத்துக்கோங்க. அங்க எவ்வளவு விஷயம் தப்பா பேசிருக்காங்க, அதை ஒண்ணு கூட அட்ரஸ் பண்ணல. சோ அப்ப அதுவே வந்து ஒரு இது மீறது மாதிரி தானே, அப்படி சொல்றேன் நான். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது ப்ரொடியூசர்ஸ் கையில தான் இருக்கு. அவங்க என்ன கேட்க சொல்றாங்களோ அது மட்டும் தான் அவர் கேட்பாரு. சில விஷயம் கேட்க மாட்டாரு. பிகாஸ் கேட்டா அவங்க திருந்திருவாங்க. நாளைக்கு உங்களுக்கு அது இது கிடைக்காது, உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்காது ஷோ. ஒருத்தவங்களை அடிக்கிறதும் ஒருத்தவங்களை பாராட்டுறதுமே ரிவர்ஸ் சைக்காலஜி தான். அது இங்க அது வேற மாதிரி தான். அங்க ஒரு இது கண்டென்ட்டுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான். சொல்லுங்க தாத்தா. திருந்திருவாங்கன்னு தெரிஞ்சா அட்வைஸே பண்ண மாட்டாங்க. திருந்த மாட்டாததுக்கு தான் அட்வைஸ் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஏன்னா யாரோ சொன்ன மாதிரி சுவாரஸ்யம். இது வந்து ஸ்கிரிப்டட் இல்லை, பட் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணி ட்ரிகர் பண்றது டீம் தான். உள்ளுக்குள்ள என்ன நீ ட்ரிகர் பண்ற அப்படின்றானுங்களே தவிர த கேம் இஸ் பிட்வீன் த டீம் அண்ட் த இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்ட். ஸோ அதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஆமா, நிறைய சேலஞ்சஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த தடவை சாப்பாடு கொடுக்குறாங்க, பட்